காரம் நம்ம சித்த வேதம் இந்த புத்தகத்தினுடைய 2வது அத்தியாயத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பொதுவாக இந்த உலகம் முழுவதும் அவரவர்களுக்கு அவரவர்களுடைய தனிப்பட்ட மனதினுடைய அனுபவமாகத்தான் இருக்கிறது. அந்த மனதை தான் குருன்னு சொன்னீங்களே, அப்படின்னா இந்த உலகமே குரு ஆகிறது அல்லவா? இந்த ஒரு கொஸ்டின் வருது இந்த இடத்துல. அப்ப அதுக்குதான் நீர் கிரகித்த பிரகாரம் அல்ல. அது எப்படின்னா, முதல் அத்தியாயத்துல விவரித்த மாதிரி இந்த மாயிலிருந்து 2 நிலைமைகள் உண்டாகின்றன. பொதுவாக அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து பிரம்மம், மாயை என்ற 2 நிலைகளும், அப்புறம் அந்த மாயையிலிருந்து 2 நிலைமைகள், அதாவது ஒன்று காரியமும் ஒன்று காரணமும். இதுல காரியம் என்பது ஒரு அனுபவத்திலேயோ ஒரு பலனுடைய விளைவால வருவதோ ஆகும். அது எந்த விதத்துல வருதோ, அது எந்த விதத்துல அது கிடைக்கின்றதோ, அந்த பிரயத்தனம் எதுவோ அதுதான் காரணமாகின்றது. இப்ப இந்த உலகம் என்பது பொதுவா பாத்தீங்கன்னா 3 நிலைமைகளாக இருக்கின்றன. அதை என்னென்ன விதம் பாத்தீங்கன்னா, கேட்பது, காண்பது, அறிவது. இத்தகைய 3 நிலைமைகளால் தான் அவரவர்களுக்கு அவரவர்களுடைய தனிப்பட்ட உலகம் என்கின்ற ஒரு அனுபவம் என்பது அவர்களுக்கு உண்டாகிறது. அப்போ கேட்பது, காண்பது, அறிவது எல்லாமே காரியமாகின்றது. அப்போ அந்த உலகம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது காரியமாகத்தான் இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தை கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் நமக்கு என்ன உண்டாகியிருக்க வேண்டும் என்று பார்த்தால் மனம்தான் உண்டாகியிருக்க வேண்டும். இந்த மனம் என்று ஒன்று இல்லை என்றால் கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியாதது. இப்ப அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது இந்த மனம்தான். ஏதோ ஒன்று முயற்சி செய்து அது நமக்கு கிடைத்தது. அப்ப அது கிடைப்பதற்குரிய எதுன்னு பாத்தீங்கன்னா அது காரியமா காரணமான்னு பாத்தீங்கன்னா அது காரியம்தான் ஆகிறது. அப்ப எது நமக்கு கிடைக்கின்றதோ அது காரியமும், அது கிடைக்க வேண்டிய முயற்சி எதுவோ அதுதான் காரணமாகின்றது. அப்ப அந்த கேள்வி எங்கிருந்து உண்டாகுது? கேட்பதற்கான கேள்வின்னு பாத்தீங்கன்னா அது மனதில் இருந்து தான் உண்டாகிறது. அப்ப மனம் பாத்தீங்கன்னா அவரவருடைய காரணம் என்பது அவனவனுடைய மனமும், காரியம் என்பது உலகமும் ஆகின்றது. இப்ப இந்த உலகம் சர்வ சராசரங்களும் எல்லாமே அதுலதான் அடங்கி இருக்கிறது. ஏன்னா ஒரு எறும்பு முதல் ஒரு பிரம்மா வரையிலாகும் எல்லாமே இந்த உலகத்துலதான் அடங்கி இருக்குது. அப்ப பிரம்மா என்று ஒருவர் இருக்கிறாராக நம்ம நினைச்சோம்னா, அந்த பிரம்மா நமக்கு ஒரு உபதேசம் கொடுத்தாருன்னா அத செஞ்சன்னா அதனுடைய முழு பலன் என்பது கிடைக்குமா? கிடைக்கும். அதை செய்யாத விட்டனா கிடைக்காது. அதே மாதிரிதான் ஒரு எறும்பு நமக்கு ஒரு உபதேசம் செய்கிறது. அதை முறைப்படி செய்தன்னா அதனுடைய பலன் என்பது நமக்கு கிடைக்கும். அதை செய்யாமல் விட்டனா பலன் என்பது கிடைக்காது. அப்ப அந்த பலன் கிடைப்பதில்ல. யார் யார் உபதேசம் செய்தார்களோ அந்த உபதேசப்படி முறையாக செய்தன்னா அதுக்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அப்ப அந்த பிரம்மாவுக்கும் எறும்புக்கும் இந்த இந்த இடத்துல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஆனா உலகத்துல இது பிரம்மா கொடுத்த உபதேசம் என்றும் பெரியவராகவும் சிருஷ்டிகத்தான் அப்படிலாம் கிடையாது. அப்படி நினைச்சிட்டு அதன்படி நம்ம செய்யாம இருந்தோம்னா அதனுடைய பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அதே சமயம் எறும்பு கொடுத்த உபதேசம் என்றும் அது ஒரு அற்பமான ஒரு சிறிய ஜீவி ஆகும் என்றும்
அத சரிவர செய்தன்னா அப்படி நினைச்சிட்டு கூட, ஆனா அதனுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கே தீரும். அப்போ அதனால பிரம்மாவுக்கும் எறும்புக்கும் எந்த விதத்திலே வித்தியாசம் என்பது கிடையாது. அப்ப அந்த பலன் கிடைத்தது எதுல இருந்து பாத்தீங்கன்னா, அவர்கள் சொல்ல அந்த உபதேசத்தை நம்ம முறைப்படி செய்வதால் தான். அது நம்மளுடைய தொழிலாகிறது. அந்த தொழிலானது எங்கிருந்து நமக்குள்ள அது உண்டாவது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அது மனதில் இருந்து தான் உண்டாகுது. அப்ப மனம் இல்லை என்றால் ஒரு பிரம்மாவோ, எறும்போ, உலகமோ ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அப்ப அதுக்குத்தான் இந்த பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் அடிப்படையாக காரணமாக இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மனம்தான் காரணம். இதாலதான் குரு சிஷ்யன் என்ற ஒரு நிலைமையே கிடையாது என்றும் சொல்லத்துக்கான காரணம் அதுதான். அவனவனுக்கு அவனுடைய மனம்தான் குரு. அந்த மனம் எங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா, அது இருதயத்திலாகும் அப்படின்னு சீடன் சொல்றாரு. அப்ப இருதயம் என்று சொல்கின்ற இடம் என்று தொட்டு காண்பிக்க முடியுமான்னா, தொட்டு காண்பிக்க முடியும் என்ற முறையில பாத்தீங்கன்னா, 2 மார்பு குழியில இடையில நெஞ்சு குழியில் நடுப்புற தொட்டு காமிக்கிறாரு இது. இது வந்து ஸ்துல இதயம். இந்த உடம்பினுடைய இதயம் அதுதான் அது. இருதயம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள் இயங்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய தன்மை எங்கிருந்து நம்மளுடைய உடலில் எந்த பாகத்திலிருந்து நம்மை ஆட்டிவிக்கின்றது, நமக்குள் நடக்கக்கூடிய நம்மள அதாவது ஜீரண மண்டலத்தினுடைய இயக்கமும், இதயத்தினுடைய துடிப்பும், இரத்த ஓட்டமும் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்து இயக்கக்கூடிய சக்தி நமக்குள்ளிருந்து ஏதோ ஒரு இடத்திலிருந்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் நமக்கு வந்து நம்மளுடைய உண்மையான ஹிருதயம் என்கின்ற ஒரு ஸ்தானம். அதன் மூலமாகத்தான் அந்த மனம் உற்பத்தியாகக்கூடிய இடம், அகங்காரம் உற்பத்தியாகக்கூடிய இடம், இந்த ஜீவன் தன்னில் தானே தானாய் தன்மயமாகக்கூடிய இடம், இந்த ஜீவனுக்கும் இந்த ஒட்டுமொத்த இந்த உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் எந்தவித வித்தியாசம் இல்லாமல் இரண்டர கலக்கக்கூடிய இடமும் அதுதான் உண்மையான ஹிருதயம். அது வந்து நம்மளுடைய 2 மார்புக்குடையில் இருக்கின்ற கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த ஸ்துல இதயம் என்பது கிடையாது. இந்த பிசிக்கல் இதயம். அப்போ இதயம் என்று சொல்வது எதுன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் மனதினுடைய இடம், அதனுடைய ஸ்தானம். அப்ப அந்த மனம் ஒன்று இல்லைன்னா ஏதாவது ஒரு சிருஷ்டி உண்டாகுமானா அது உண்டாவதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்ப இன்னைக்கு ஒரு பிரசவித்த ஒரு குழந்தைக்கு மனம் இருக்கிறதான்னா இல்லையான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கிறது. அது அழுகிறதும் பால் கிடைக்கிறதும் அது இயல்பாவே அதுக்கு இருக்கும் அது. ஆனா அந்த குழந்தை தூங்கும் போது அழுகிறதா பால் குடியுதான்னு கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தா அதுக்கு வந்து அந்த மனமானது தன்னுடைய உற்பத்தியான இடத்திலேயே அந்த தூங்கும் சமயத்துல வந்து லயிச்சு இருக்கிறது. அப்ப அந்த மனம்தான் அது உற்பத்தியான இடத்துல லயிச்சு இருக்க தவிர அதுல ஜீவன் என்பது இருக்கிறது அந்த குழந்தைக்கு அது. அப்ப அதால வந்து அது ஒன்றுமில்லை என்று அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாதது. ஒன்றுமில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அந்த குழந்தை தூங்க சொல்ல அழுகிறது இல்ல, பால் குடிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அது பிணத்துக்குத்தான் ஒப்பாகிறது. ஆனால் ஜீவன் அதற்குள்ள இருக்கிறது. அப்ப அதுக்குள்ள அந்த ஜீவன் மாத்திரம் அதுக்குள்ள அந்த குழந்தைக்குள்ள இருக்க சொல்ல அது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமான்னா அதுக்கு முடியாது. அப்ப கேட்பதற்கும் காண்பதற்கு அறிவதற்கு என்ன வேண்டும்? அதுக்கு மனம் என்பது உண்டாகி இருக்க வேண்டும். அப்ப அந்த மனம் ஒன்று இல்லைன்னா யாதொன்றையும் கேட்பதற்கோ அறிவதற்கோ காண்பதற்கோ அது முடியாதது. தூங்கும் போது மனம் உண்டாயிருந்ததுன்னா இருந்தது. ஆனா அது அந்த மனமானது அது உற்பத்தியான இடத்திலேயே அது தூங்கும் போது அடங்கி இருந்தது.
அப்ப அது மனம் எங்கு அடங்க வேண்டும்? அது ஜீவன்ல தானே உற்பத்தி ஆச்சு. அப்ப அந்த மனம் அந்த ஜீவன்ல தான் அது அடங்க வேண்டும். அப்ப ஜீவன் இல்லாவிட்டால் மனம் உண்டாகமான உண்டாகாது. அப்ப மனம் எங்கிருந்து உண்டாபத்னா ஜீவனிலிருந்து. அப்ப தூங்கும் போது மனமானது ஜீவன்ல கரைந்து, அதாவது லயித்து, ஜீவன் மாத்திரமே இருக்கிறது அந்த இடத்துல, மற்றொன்று இல்லாமல் ஆகிவிடுகிறது. இது எந்த மாதிரினா, ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து அதுல கொஞ்சம் உப்பை போட்டோம்னா அது என்ன ஆகுதுன்னு பார்த்தனா, அந்த உப்பு கொஞ்ச நேரத்துல கரைந்து அந்த தண்ணியிலேயே அது லயித்து போகிறது. இதே மாதிரிதான் நாம் தூங்கும் போது அந்த மனமானது அது ஜீவன்ல லயிச்சு, ஜீவ ஸ்ரூபம் மாத்திரமே அந்த இடத்துல இருக்கிறது. அதாலதான் ஜீவனை தவிர அந்த நேரத்துல வேறென்றும் இல்லாமல் ஆகிறது. அப்ப அந்த மனம் அந்த ஜீவன்ல லயிக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, உப்பு எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு? ஜலத்துல இருந்து தானே உப்பு உற்பத்தி ஆச்சு. அப்ப அந்த உப்பு ஜலத்தில் லயிப்பதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உப்பு எங்கிருந்து உண்டாயிற்றோ அதை அறிஞ்சன்னா அந்த உப்பு தண்ணீர்ல இருந்து தான் அது உற்பத்தி ஆச்சு. அதால அந்த தண்ணீரில் லயிக்கும் காரணத்தை அறிய முடியாதது. அப்ப உப்பினுடைய சுய ரூபம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஜல ரூபமாகும், அதாவது தண்ணீராகும். அதனால அந்த ஜலத்திலிருந்து அந்த தண்ணீரிலிருந்து தான் அந்த உப்பு உண்டானது. அதனால உப்பினுடைய சுயரூபம் பாத்தீங்கன்னா அது ஜலம்தான் உப்பினுடைய, தண்ணீர் தான் உப்பினுடைய சுயரூபம். அப்ப ஜலத்தின் உண்டான அந்த உப்பு தான் உண்டாயிருந்த வஸ்துவில சேரும் போது அதே ரூபமாகிறது. ஒரு திடப்பொருளான அந்த உப்பு ஆனது அது உண்டான தண்ணீருடன் சேரும் போது அது தண்ணீரினுடைய உருவமாகவே அது மாறி வருகிறது. அது வேற ஒரு ரூபம் இல்லாமல் தண்ணி மாதிரியே ஆகி வருகிறது. அதே மாதிரிதான் இந்த மனம் ஆனது ஜீவன்ல இருந்து தான் அது உற்பத்தி ஆச்சுது. அந்த மனம் தான் உண்டான ஜீவன்ல சேரும் போது அது ஜீவன்லயே அது லயிச்சு வேறொன்றும் இல்லாததாய் அந்த நேரத்துல ஜீவஸ்வரூபம் மாத்திரமே அந்த இடத்துல அந்த மாதிரி ஆகி தீருகிறது. அதனால தான் தூங்கும் போது நம்மளால யாதொன்றையுமே கேட்பதற்கும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடியாமல் போகிறது. ஆனா அந்த குழந்தை தூங்கும் போது, தூங்கி விழிக்கும் பொழுது அது அழுவதும் பால் குடிக்கிறதும் செய்கிறதா? ஆம், செய்கிறது. அப்ப மனம் இல்லாவிட்டால் அழுவதற்கோ பால் குடிப்பதற்கோ முடியுமான்னா அது முடியாதது. ஆனா அந்த பால் எப்படி அது உண்டாகிறது என்றும், அது எங்கிருந்து உண்டாகிறது என்றும், அது எங்கிருந்து கிடைக்குது என்று அந்த குழந்தையால ஆலோசிக்க முடியுமான்னா அது முடியாது. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது சீடன் சொல்றாரு, சக்தி இல்லாததால் சொல்றாரு. அப்படி சொல்ல முடியாதது. உண்மையில சீடன் சொல்றது அது உண்மை கிடையாதது. அந்த சக்தி இல்லாவிட்டால் அதற்கு அழுவதற்கோ பால் குடிவதற்கோ முடியுமான்னா முடியாதது. அந்த சக்தியாலதான் அந்த மனம் உண்டாது, அந்த மனதாலதான் அழுவதால பால் குடிக்க முடியுது. ஆலோசனை அது எங்கிருந்து அதுக்கு உண்டாகுதுன்னு பார்த்தா அதனுடைய மனதில் இருந்து தான் உண்டாகுது. அப்ப ஆலோசிப்பதற்கு என்ன செய்யணும், என்ன வேண்டும்னு பார்த்தா மனம்தான் உண்டாயிருக்க வேண்டும். அப்ப அந்த மனம் உண்டாயிருந்தாலும் ஆலோசித்திற்கு அதால முடியல. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை அழும் பொழுதும் பால் குடிக்கும் போது அதுக்கு மனம் இருந்தது, அதால ஆலோசிக்க முடியல. அப்ப ஆலோசித்திற்கு என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு புத்தி இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப புத்தி இல்லாவிட்டால் ஆலோசிக்க முடியுமான்னா முடியாது. அப்ப ஆலோசிப்பதற்கு என்ன உண்டாயிருக்க வேண்டாம்? புத்தி உண்டாயிருக்க வேண்டும். அப்ப ஆலோசிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா புத்தி தான் ஆலோசிக்கிறது. அந்த புத்தி பலவிதமான காரியங்களை குறித்து ஆலோசிக்கிறது. அப்ப அந்த புத்தி ஆலோசித்து அந்த காரியங்களை
அது எங்க வைத்து அது பாதுகாக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது மனதுலதான் அது வைத்து பாதுகாக்கிறது. அப்போ பல காரியங்களை குறித்து ஆலோசிப்பதற்காக பத்திரப்படுத்தக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் அந்த மனம் ஆணுகிறது. அப்ப அந்த மனமா இருக்கிற அந்த இடத்துலதான் போயிட்டு புத்தி போய் ஆலோசிக்கின்றது. அப்ப அந்த மனதினுடைய இடம் எது வென்றால் அது பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஆலோசிப்பதற்கு போது நம்மளுடைய ஆலோசனையும் நமது கண் விழியும் எந்த பக்கமாக நமக்குள் போய்கின்றது பாத்தீங்கன்னா மேல் பாகமாய் போகிறது. இந்த உடம்பினுடைய அது மேல் பாகமாகத்தான் போகிறது. அப்ப ஆலோசிப்பது எந்த இடத்தில் பாத்தீங்கன்னா அது மனதுல தானே அது பதிய வைத்திருக்கிறது அந்த புத்தியானது. அப்ப அது மனதிடம் தான் போகுது. அப்போ மனதினுடைய இடம் ஏதோ ஒண்ணு ஆலோசிக்க சமயத்துல நம்ம நெஞ்சுக்குழி பக்கம் இருக்கு மனதான் அங்கதான் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆலோசனை அங்க தானே போகணும், கீழ்ப்பக்கமா தானே போகணும், போகிறது இல்லையே. உண்மையில நெஞ்சுக்குழியில் பகுதியில் தான் இருதயம் இருக்குது, மனம் அங்கதான் இருக்குதுன்னு சொன்னா ஆலோசனை டைம்ல நமக்கு ஞாபகம் அங்கேயா போயிட்டு ஆலோசிக்கிறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி நெஞ்சுக்குழில் தான் இருக்குதுன்னா அந்த ஆலோசனை டைம்ல கீழ்பாகமா தானே போகணும், அந்த பக்கம் தானே நம்ம பார்க்கணும், பார்க்கறது இல்லையே. ஆலோசனை டைம்ல அந்த நெஞ்சுக்குழி பக்கம் நம்ம பாக்குறோமா, அந்த மாதிரி பாக்குறது இல்ல. அதே மாதிரிதான் ஒரு வீட்டினுடைய ஒரு வலது பாக்கத்துல ஏதோ ஒரு பொருளை நம்ம வைத்து விட்டு அந்த பொருள் தேவையான போது அந்த வீட்டினுடைய தெற்கு புறம் இருக்கும் அறையில போய் பார்த்தால் அது கிடைக்குமா, அது கிடைக்காது. நம்ம வச்சது வலது பாகம் அந்த வீட்டினுடைய, ஆனால் தெற்கு அந்த அதே பொருளை தெற்கு பாகம் போய் தேடினா கிடைக்குமா, கிடைக்காது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வைத்த இடத்துல அது பார்க்காதனால அது கிடைக்காதது. இதே பிரகாரம் தான் நம்மளுக்கு ஏதேனும் ஒரு காரியத்தை பற்றி ஆலோசிச்சோன்னா அந்த அது பத்திரப்படுத்திட இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனதில் தான் அது பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம். அது அப்ப ஆலோசிப்பதான காரியம் பத்திரப்படுத்தல மனதில் தான். அதனால் ஆகும் அது மனதினுடைய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆலோசிக்க சமயத்துல நம்மளுடைய நினைவுகள் ஃபுல்லாவே அந்த புருவ மத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் போகுது. அப்ப புரு என்று சொல்றது எந்த இடம் பாத்தீங்கன்னா இரண்டு கண்களுடைய அந்த புருவங்கள் அதனுடைய மத்திய பகுதியதுக்கே புருவ மத்தியம், அதாவது மூக்கினுடைய அந்த மேல் நுனி பாகத்துக்கு மேல இருக்கிறது. அதுதான் அது இரண்டு கண்களுடைய புருவங்கள் அதனுடைய மையத்திற்கே புருவ மத்தியம் என்று சொல்வது அதுவே ஆகும் மனதினுடைய இடம். அந்த இடத்துக்கு தான் இருதயம் என்று சொல்றது இடம், அதுதான் அது இருதயம் என்று. இப்பதை நீ தொட்டு காண்பித்த நெஞ்சு குயிலாகும் என்றால் அங்கு மூடுவதற்கோ திறப்பதற்கோ எதான உண்டுன்னா அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. இருதயம்னு ஒன்று இல்லைன்னா நமக்கு யாதொரு பிரகாசமோ யாதொன்றை கேட்பதற்கும் ஒரு சாத்தியப்படுமான்னா சாத்தியப்படாதது. அப்போ பிரகாசம் எங்கிருந்து நமக்குள்ள அது உண்டாவதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருதயத்திலிருந்து அது உண்டாவது. அப்போ நீ ஒரு குருடனை பார்த்திருக்கிறா அப்படின்னு குரு கேட்க சொல்ல, ஓ பார்த்திருக்கிறேன்னு சொல்றார் சீடன். அவருக்கு யாதொரு பிரகாசம் இருக்கிறதா, எதான காண்பதற்கு முடியுமான்னா பிரகாசம் இல்லை, ஆனா பார்ப்பதற்கு முடியாதது. அப்ப அவருக்கு கண்களுடைய குருடா இருதயம் குருடான்னு பாத்தீங்கன்னா கண்கள் தான் குருடு. அப்ப இருதயம் என்று நீ சொல்லிய அந்த இடமா இருந்ததுன்னா அவ்விடத்திலிருந்து ஒளியோ அதாவது ஏதாவது காட்சியோ உண்டானா அந்த இடத்துல கிடையாது. அது ஏன்னு பார்த்தா கண்கள் குருடாத இருந்ததால. அப்போ கண்கள் உனக்கு இப்ப கண்கள் குருடானா இல்லை, அப்போ உனக்கு இப்போது பிரகாசம் இல்லையா, இதெல்லாம் காண்பதற்கு இல்லையானா இல்ல, பிரகாசம் உண்டு, காண்பதற்கு உண்டு. அதால கண்கள் மூடினால் நமக்கு பிரகாசிப்பதோ ஏதாவது காண்பதற்கு முடியுமான்னா முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணை மூடி இருந்ததால. அப்ப கண்ணை மூடி இருந்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தா நமக்குள்ள அது இருட்டாகுது. அப்ப உன்னுடைய கண்களை மூடினீரா அப்ப இருதயத்தை மூடினீரா, இந்த கேள்வி வருதலே. அப்ப கண்களை தான் மூடினோம். அப்போ நீ சொன்ன பிரகாரம்
இருதயம் நெஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா அவ்விடத்திலிருந்து தான் பிரகாசிப்பதற்கோ காண்பதற்கோ அந்த இடத்துல நன்கு இருக்கணும். ஆனா அங்க இருக்கிறது கிடையாது. கண்களை மூடி இருந்தா கூட சரி, நெஞ்சுக்குழியோ பிரகாசம்னு ஒண்ணு இருந்திருந்துன்னா அந்த இடத்துல தானே நம்ம அங்கிருந்து தான் நம்ம பார்த்திருக்க முடியும். அப்ப கிடையாது. அப்ப கண்கள்ல தான் அதன் வழியாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ கண்களை திறந்திருந்திருந்தா நம்மளுக்கு பிரகாசம் உண்டாவது. அந்த பிரகாசம் எங்கிருந்து உண்டாவதுன்னு பாத்தீங்கன்னா நமக்குள் இந்த உடம்பினுடைய மேல் பாகமான அந்த சிரசுல தான் எல்லாமே உண்டாவுது. அப்ப எந்த பிரகாரம் நம்ம பார்த்தாலும் மேல இருந்துதான் நமக்குள்ள அந்த பிரகாசம் உண்டாவது. அதே சமயம் ராத்திரி ஆனா நமக்கு என்ன ஆகுதுன்னா இருட்டாவது, பகலானா வெளிச்சம்ன்றது ஆகுது. அந்த வெளிச்சம் எங்கிருந்து உண்டாவது பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஆகாசத்திலிருந்து தான் அந்த வெளிச்சம் உண்டாவது. அப்ப ஆகாசம் நமக்கு மேல இருக்கா கீழே இருக்கா? மேலதான் இருக்கிறது. அப்போ எந்த விதத்துல பார்த்தாலும் மேல இருந்துதான் பிரகாசம் நமக்குள்ள அது உண்டாவது, கீழே இருந்து கிடையாது. நம்மளுடைய சிரசாகிய அந்த மேல் பாகத்திலிருந்து நமக்குள்ள அந்த பிரகாசம் என்பது உண்டாவது தவிர அந்த கழுத்து கீழே இருக்கக்கூடிய பகுதியில எந்த விதத்துல பிரகாசம் என்பது நமக்குள்ள அது உண்டாவதில்லை. அப்ப அதனால நாம் ஏதாவது ஒரு விளக்க பொருத்தி வைத்தாலும் சரிது, அந்த விளக்கினுடைய எந்த பாகத்திலிருந்து வெளிச்சம் வருதுன்னு பாத்தீங்கன்னா மேல் பாகத்திலிருந்து தான் வெளிச்சம் வருது. அப்ப இந்த பிரகாசம் உண்டாவதற்கு என்ன வேண்டும் பாத்தீங்கன்னா அக்னி வேண்டும். அக்னின்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த இடத்துல பிரகாசம் என்பது கிடையாது. அப்ப வெளிச்சம் எங்கிருந்து உண்டாவது பார்த்தோன்னா அக்னியிலிருந்து தான் உண்டாவது. அப்ப வெளிச்சம் இல்லை அப்படின்னா அக்னி இல்லை என்று சொல்ல முடியுமான்னா அது முடியாதது. அப்போ வெளிச்சம் இல்லைனாலும் அக்னி என்பது இருக்கிறது. அக்னி இல்லைன்னா வெளிச்சம் இல்லை. அப்ப ஆகையினால அக்னியில் இருந்தாக வெளிச்சம் உண்டாகிறது. அந்த அக்னி நம்மில் இருக்கிறதா இல்லையான்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாவிட்டாலும் அக்னி இருக்கிறது. ஒரு நெருப்பு கட்டை கூட இருக்கிறது, அதுல அக்னி இருக்கிறது, அதுக்கு மேல ஒரு சாம்பல் மூடி இருக்கிறது. ஆனா அதுக்குள்ள அக்னி இருக்கு. ஆனா சாம்பல் மூடி இருக்கிறதால பாத்தீங்கன்னா வெளிச்சம் வெளியில படாத இருக்கு, வெளிப்படாத இருக்கிறது. ஆனா அக்னி இல்லாவிட்டால் வெளிச்சம் என்பது கிடையாது. வெளிச்சம் இல்லைன்னாலும் ஆனால் அக்னி என்பது இருக்கின்றது. அதனால அக்னி இருந்தாலும் வெளிச்சம் ஆகினால் அக்னியில் இருந்தாலும் வெளிச்சல் உண்டாகிறது. அந்த அக்னி நம்மில் இருக்கிறதா இல்லையான்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிறது. அந்த அக்னி நம்மள எங்க இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அது சீடன் சொல்றாரு வயிற்றில் இருக்கிறது என்று சொல்றாரு. அந்த வயிற்றில உள்ள அக்னியால் ஆகும் குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் உண்டவற்றையெல்லாம் தகிப்பது, அதாவது எரிய செய்வது அதனுடைய குணம். ஆனால் இது வரைக்கும் இந்த உலகத்திலுள்ள யாருக்காவது சாப்பிட்ட உணவு எரிந்தது உண்டான்னு பார்த்தா எரிந்தது கிடையாது. அப்ப உண்மையில நமக்கு எங்க அக்னி இருக்கிறது அதுதான் ஞானபிதா மேலும் இந்த அத்தியாயத்துல தெளிவுபடுத்துறாரு. அப்போ நாம் உணவுகளை எல்லாம் உண்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா மசாலா பொருட்கள், மிளகு, மல்லி, இந்த மாதிரி சாமான்களை அம்மியில வச்சு அரைச்சு அதை உருண்டையாச்சு எடுக்கிறோமோ அதே விதத்தில் நாம் உண்ணும் உணவுகளை வயிற்றில் போட்டு பற்களால் மெல்லுகின்ற அரைப்பாத மாதிரி நல்லா மெசிச்சு சாப்பிடுறோம். இந்த மாதிரி அரைத்து அந்த விழுங்குறோம் உருண்டை உருண்டையாக, அது மலமாகத்தான், அது அப்படியே தான் வெளியில வருததை தவிர அது எரிந்து சாம்பலாக அது வெளியில வர்றது கிடையாது. அப்போ உண்மையில வயிற்றுல அக்னி இருந்துன்னா நமக்குள்ள சாப்பிட்ற சாப்பாடு அது எப்படி வெளியே வரணும்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப அது நெருப்பாகி அது பசுங்கி அது கருப்பா அந்த மாதிரி இடத்துல அது வெளியில வரணும். அப்ப உண்மையில வயிற்றில் நெருப்பு இருக்கிறதானா அப்ப நெருப்பில் போட்ட பொருள் எரிந்து தானே அது போய் இருக்கணும். ஆனா நெருப்பில எந்த ஒரு பொருள் போட்டாலும் அந்த பொருள் நெருப்பினோட சூடு கொண்டு வாடி கருகி அந்த மாதிரி தானே ஆகுது. அந்த விதத்துல வயிற்றுல உண்மையில அக்னி இருந்ததுன்னா அந்த மாதிரி தானே நம்ம விழுங்கிய விதமாகவே அது கரியாதானே வெளியில வரணும். ஆனா நம்ம விழுங்கிய விதமாகவே எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம அது அப்படியே தானே அது வெளிப்படுத்துது மலமாக. அப்போ யாதொரு வித்தியாசம் இல்லாத வெளிப்படுறதானே நம்ம காணறோம். அதால நாம் இங்கே ஒரு அக்னி குண்டம் உண்டாக்கி அதில் பல வஸ்துக்களை போட்டு எரிந்தால் அவைகளாம் என்ன ஆகுதுன்னா அது
எரிந்து போகுது, எரிந்து சாம்பல் ஆகுறது. அப்போ நெருப்பில எந்த பொருள் போட்டாலும் அது எரிந்து சாம்பல் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளுடைய வயிற்று நெருப்பு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சொன்னது போல நம்ம தினசரி உண்பது எல்லாமே அப்ப நெருப்புல தானே போய் விழுது. அப்ப எல்லாமே எரிந்து சாம்பலாக தானே வரணும். ஆனா இந்த உலகத்துல யாராகினோம் இது வரைக்கும் அவங்க சாப்பிட்ட பொருள் எல்லாம் ஒரு கரியாகி எரிந்து சாம்பலாகி அது மலமாக வெளியில வருதான்னு பார்த்தா அது கிடையாதது. ஆனா வேற விதமா பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு பொருளை நெருப்புல போட்டோம்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுவே எரிந்து சாம்பல் ஆகிறது. நாற்றம் அதுல இருந்து அப்புறம் வர்றதே கிடையாதது. ஆனா ஒரு அசுத்தமான வஸ்தை நெருப்பில் போட்டால் அவைகளுடைய அசுத்தத்தை தீர்ந்து சுத்தமாகிறது. இதுதான் அக்னியினுடைய இயல்பான குணம். அப்படி இருக்க நாம் மிகவும் பரிமளம் உள்ள ஒரு வாசன பொருளை கூட நம்மளுடைய வயிற்றில் இருக்கிற நெருப்புல போய் விழுந்ததுன்னா அது வெளியே வரும்போது எந்த விதமாக வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது கெட்ட துர்நாற்றம் உடைய பொருளாகத்தான் அது வெளியில வருது. அப்போ அந்த நெருப்பினுடைய இதுவா நெருப்பினுடைய இயல்பான குணம் அது கிடையாதது. அப்போ மிகவும் தீய நாற்றம் உள்ளதாகவும் அசுத்தமா இருக்கின்ற ஒரு பொருளை நெருப்புல போட்டோம்னா அதனுடைய தீய நாற்றத்தை அது தீர்த்து அது எந்த விதமான நாற்றம் இல்லாமல் அது சுத்தமாக தான் அது காணப்படும். நாம் மிகவும் மனமும் தூய்மையாக உள்ள ஒரு பொருளை நான் வயிறா இருக்கின்ற அந்த நெருப்பில போட்டேன்னா அது வெளியில வரும்போது மிகவும் தீய நாற்றம் உள்ளதாகவும் அசுத்தமாகவும் காணப்படுகிறது. அப்ப உண்மையில நம்ம வயிற்றுல அக்னி என்பது இல்லவே இல்லை. அப்ப அதே மாதிரி நான் மலம் கழிக்கும் போதும் அந்த மலத்துல பலவிதமான கிருமி, நாக்குப்பூச்சி இந்த மாதிரி சில ஜீவங்கள் வருது. அதை அப்படியே நம்ம காண முடியுது. ஆனா உண்மையில வயிற்றுல நெருப்பு இருந்ததுன்னா அந்த மாதிரி கிருமி, அந்த மாதிரி நாக்குப்பூச்சி போன்ற சில சின்ன சின்ன புழு போன்ற அந்த மாதிரி ஜீவன் இருப்பதற்கு இடம் உண்டான்னு பார்த்தோன்னா கிடையாதது. அப்போ அக்னியில் இருந்தது ஏதாவது ஜீவிக்க முடியுமானா அது முடியாதது. அப்போ உண்மையில நமக்குள்ள வயிற்றுல அக்னி இல்லை என்பதுதான் ஞானபிதா சொல்றாரு. உண்மையில நமக்குள்ள அக்னி எங்க இருக்கிறது? நம்முடைய இருதய ஸ்தானமான புருவ மத்தியத்துலதான் இருக்கிறது என்பதை மேலும் இந்த உதாரணத்தின் மூலமாக இதே அத்தியாயத்துல விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதை தொடர்ந்து நாளைக்கு நம்ம அந்த விளக்கத்தை பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறா அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேற்றுக்கு வரைக்கும் காரண குரு அப்படின்னா என்ன, காரிய குரு அப்படின்னா என்னங்கிறதையும் பார்த்துருந்தோம். பந்தத்துக்கும் மோட்சத்துக்குமே அந்த மனமே தான் காரணமாக இருக்குது. அதனால இந்த குரு சிஷ்யங்கிற முறையானது இல்லை, அவனுடைய மனமே தான் குரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். ஆனா அந்த மனம் தன்னுடைய சொந்த இருப்பிடத்துக்கு போகும்போதுதான் அவர் குருவாக இருக்க முடியும். ஸோ அந்த இருப்பிடம் பத்தின விஷயங்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ மனதனுடைய இருப்பிடமாக வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது எங்க அப்படின்னா இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகமாக சொல்லியிருக்காங்க. இருதயத்தில் மனமானது இருக்குது அப்படின்னு. அதனுடைய உற்பத்தி அங்கதான். அது அங்க போனா மட்டும்தான் அது அடங்கிய நிலைமையில இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் எந்த ஒரு வேலை செய்யும் போதும் அது 10 விஷயத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால இந்த இருதயம்ங்கிற பாகத்தை தான் இப்ப நாம ஐயா கொஞ்சம் சவுண்ட் தேவை ஐயா. ஓகேங்க, ஒரே நிமிஷம் ஐயா. ஐயா இப்ப கேக்குதான் பாருங்க. அவர் பேசுறது கரெக்டா கேட்டது, உங்களுக்கு ரொம்ப லோவா இருக்கு. ஓகே, ஒரே நிமிஷம். சவுண்டு கிளியராகவும் இல்லைங்க ஐயா. ஒரே நிமிஷம்.
இப்போ நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது ஐயா. ஐயா. நல்லா ஓகே நல்லா கேக்குது, நல்லா ஓகே கேக்குது. ஓகே. கேக்குது ஐயா. அப்போ அந்த மனதனுடைய இருப்பிடம் எது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த இருதயத்தில் நம்ம போய் அந்த மனசை சேர்க்கும்போது நமக்கு அது அடங்கிய நிலைமையில் இருக்கும். அதனால் அந்த இருதயங்கிற ஸ்தானம் எது அப்படிங்கிறது தான் நாம் இங்கே வந்து இன்றைக்கி கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏற்கனவே நமக்கு வந்து உபதேசம் கொடுக்கும் போதே கூட அதை நமக்கு தொட்டு காண்பித்து தான் அதை உபதேசம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது நம்முடைய கவனத்துக்கும் அங்கே போகணும். அதுக்காக வேண்டி தான் சாமி வந்து மனதனுடைய இருப்பிடம் பற்றி இங்கே ஒரு விவரங்களை நமக்கு சொல்கிறாரு. பொதுவாக இருதயம் அப்படின்னு சொன்னால் எதுன்னு சொல்லி உலகத்தில் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மார்பு பாகத்தை தான் தொட்டு காமிப்பாங்க. ஏன்னா அங்கே இதயம் இருக்குது. ஸோ இதயம் அப்படிங்கிறது வேற, இருதயம் அப்படிங்கிறது வேற. இது ரெண்டும் ப்ரொனவுன்சியேட் வந்து ஒரே மாதிரியே இருக்கிறதுனால இது ரெண்டும் ஒன்று தாங்கிற மாதிரி அந்த மார்பு பாகத்தை நம்ம இதயம் இருக்கக்கூடிய மார்பு பாகத்தை இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில கூட இருக்குது. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட உடனே என்ன பண்ணுறோம், நம்ம நெஞ்சை தொட்டு நாம் அதை சொல்கிறோம். அப்போ மனம் இருக்கக்கூடிய அந்த பாகம் அதுதான் அப்படிங்கிறத நாம் தவறாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால் நெஞ்சு பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த இடமானது அது இருதயத்தினுடைய பாகம் கிடையாது, அது மனதனுடைய இருப்பிடமும் கிடையாது. அப்போ மனதனுடைய இருப்பிடம் எது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மனமானது எந்த வகையில் செயல்படுது, எங்கிருந்து வந்து அது வேலை செய்யுதுங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து மனசுங்கிறது உற்பத்தி ஆயிடுது. ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது அங்கே மனமானது வெளிப்படுதான்னு கேட்டால் அங்கே வெளிப்படுறது கிடையாது. எப்போ அந்த குழந்தை கர்ப்ப வாசல்லேருந்து வெளியில் வரும்போது கும்பிபாக நரக வாசல் அப்படின்னு சாமி சொல்லுவார். அந்த வாசல் வழியாக அது வெளியில் வரும்போது முதல் சுவாசத்தை அது விடுதோ அப்போ தான் மனதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறதே உண்டாகுது. அப்படி பிரசவமான ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து அழுகிறதும் பால் குடிக்கிறதும் இது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம ஏன் அழுகிறோன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. இந்த பால் எங்கிருந்து உற்பத்தி ஆகிருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அது தூங்கும் போது அதுக்கு இந்த அவஸ்தைகள் கிடையாது. முழிச்சிருக்கும் போது அது அழுகவும் பால் குடிக்கவும் தூங்கவும் அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு புத்தி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு இன்னும் புத்தி சக்தி இன்னும் வளரவே இல்லை. ஏன்னா அதுக்கு நம்ம எதுவுமே சொல்லித்தரல. ஆனால் அதுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது, ஏதோ ஒரு தேவை ஏற்படுது, அது அதுக்காக வேண்டி அழுகுது. பிறந்த உடனே ஒரு குழந்தை வெளியில் வந்து அழுகுது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த நிகழ்வை கொஞ்சம் கவனமாக நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குழந்தை கர்ப்ப வாசலில் இருக்கும்போது கை காலெல்லாம் சுருக்கிக்கிட்டு கூடி குறுகி அது மடித்து வச்சு நீட்டவும் நெளியவும் கூட முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் தான் இருந்தது. அந்த கர்ப்ப பாத்திரத்துலேருந்து வெளியில் வந்ததுமே அதுக்கு அந்த விசாலமான இந்த உலகம் கிடச்சது. அது ஒரு வகையில் அதுக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கணும். கை கால் நீட்ட முடியுது, இஷ்டத்துக்கு அசைக்க முடியுது, கூனி குறுகி இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ இயல்பாக கவனித்து பார்த்தா அந்த குழந்தை வந்து ஒரு சிறையிலிருந்து விடுதலையான மாதிரி, ஒரு கஷ்டத்திலிருந்து விடுதலையான மாதிரி தான் அது ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு நேர்மாறாக அது ஏன் அழுகுது? ஏன்னா அது உள்ளார என்னதான் கூனி குறுகி இருந்தாலும் ஒரு ஆனந்தத்திலே தான் இருந்தது. அது வெளியில் வந்த உடனே அதுக்கு அந்த ஆனந்தம் மிஸ் ஆயிடுச்சு. எதையோ அந்த குழந்தை இழந்துருச்சு. அது எதுவும் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் புத்தி வளராததுனால எதை இழந்தோன்னே தெரியாமல் அது பாட்டுக்கு அழுக ஆரம்பிக்குது. நாமளும் என்ன பண்ணுறோம், அந்த குழந்தைய அழுகையை நிற்பாட்டுறதுக்காக வேண்டி பால் குடிக்க வச்சு தூங்க வச்சிடறோம். அந்த தூக்க சமயத்தில் கவனித்து பாருங்கள், அந்த குழந்தை அந்த மனமானது உள்நிலைப்படும் போது திரும்ப சிரிக்க ஆரம்பிக்குது. தூக்கத்திலேயே சிரிக்கும். அந்த ஆனந்தம் அந்த குழந்தைக்கு திரும்ப கிடைக்குது. திரும்ப முழிச்சதுமே கொஞ்ச நேரம் கழித்து அது தேடி பார்க்குது, என்னமோ மிஸ் ஆகுது, மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த குழந்தைக்கு எதுக்காக அழுகிறோம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. நம்ம பால் கொடுத்த உடனே எப்படி அந்த அழுகை நிற்குதுன்னு தெரியாது. அந்த பால் எங்கேருந்து உற்பத்தி ஆகிருக்குன்னு தெரியாது. அப்போ இதெல்லாம் அந்த குழந்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் வளர வளர நாமளாக ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம்.
அடுத்தது என்ன பண்ணணும், இது என்ன அது என்னங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போ அந்த குழந்தை அழுகிறதுக்கும் பால் குடிக்கிறதுக்கும் மனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை விட ஜீவன்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஜீவன் இருந்தால்தான் மனமானது செயல்படும். மனம் செயல்பட்டால்தான் அந்த குழந்தைக்கு அழுகிறதும் பால் குடிக்கிறதும் செய்ய முடியும். அதே தூங்கும் போது அதே ஜீவன் இருக்குது, ஆனால் மனம் இல்லாததுனால அந்த மனம் அந்த ஜீவனில் கரைந்து போனதுனால எதையுமே அறிய முடியாத ஒரு நிலைமையில் அந்த குழந்தை இருக்கிறது. அப்போ தூக்க சமயத்தில் அந்த குழந்தைக்கு மட்டும் கிடையாது, நமக்கே கூட அந்த மனமானது ஜீவனில் போய் கரைஞ்சு போயிடுது. அங்கே மனதனுடைய இருப்பை நம்மளால் உணர முடியறதில்ல. ஆனால் மனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மனம் இருக்கவே செய்யுது, ஆனால் அதனுடைய இருப்பை நம்மளால் உணர முடியாது. ஏன்னா அது செயல்பட்டாதான் அது இருக்கிற அந்த இருப்பை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அது செயல்படாத சமயத்தில் சைலண்ட்டாக இருக்கிற இடம் தெரியாமல் அது இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால நாம் அங்கே மனம் இல்லை, தூக்கத்தில் மனம் இல்லை, நிஷ்டையில் மனம் இல்லை, சமாதியில் மனம் இல்லை அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன்னா அது அதனுடைய இருப்பை வெளிப்படுத்திக்கவே கிடையாது. அது கொஞ்சம் சரணப்பட்டு வெளிப்படுத்திச்சுன்னா கண்டுபிடிச்சிருவோம், ஓ அங்கே மனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் தூக்கத்தில் பாருங்க மனம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த தூக்கத்துக்கு அடுத்த நிலைமை சொப்பனம் உண்டாகும் போது கூட அந்த மனம் வெளிப்படலை, ஆனால் அங்கே செயல்படுது, ஆலோசனை செஞ்சு பார்க்குது, எதையாவது ஒன்று நினச்சி கற்பனை பண்ணுது, கனவு மாதிரி. அப்போ அங்கே மனம் இருக்கிறதுனால தான் தூக்கத்துக்கு அப்புறம் கனவுனே வருது. அப்போ மனம் இல்லாமல் கிடையாது, அந்த மனமானது ஜீவனில் லயிச்சு போயிருக்கு. அப்போ நாம் ஒரு வேலை செய்யும் போது இந்த மனசு ஒரே இடத்துல அடங்கி எதையும் சிந்திக்காம எதை பற்றியும் நினைக்காம அப்படி நிலைநிறுத்தி வைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. நாம் எதெல்லாம் கவனிக்கிறோமோ அந்த விஷயங்கள் மேலே அது அடுத்தடுத்த பதிவுகளை உண்டு பண்ணி அதோட அது பந்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அது பந்தம் இல்லாத நிலைமை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா தூக்க சமயத்தில். தூக்க சமயத்தில் அது என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா அது ஜீவனோடு சேர்ந்து இருக்குது. அப்போ மனமானது எப்போ ஜீவனில் சேர்கிறதோ அப்போதான் மனமானது அடங்கிய மனமாக இருக்கும். அதுக்கு தான் சாமி ஒரு உதாரணம் கூட இதில் சொல்லியிருப்பார். ஒரு உப்பையும் தண்ணீரையும் வச்சு ஒரு பொருள் எங்கிருந்து உற்பத்தியாச்சோ அங்கே தான் லயிக்க முடியும், தன்னை இழக்க முடியும், தன்னுடைய இருப்பை மறைத்து கொள்ள முடியும், தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்த முடியும். அப்போ மனமானது ஜீவனிலிருந்து உற்பத்தி ஆனதுனால அது மீண்டும் ஜீவனில் போய் சேரும் போது தன்னுடைய இருப்பை அது இல்லாமல் செஞ்சுக்குது, வெளியில் காமிக்காமல் வச்சிடுது. அந்த உப்புங்கிறது எங்கேருந்து உற்பத்தியாச்சு, தண்ணீர்லேருந்து உற்பத்தி ஆகுது. ஒரு கடல் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து நம்ம சுண்டை காய்ச்சணும் அப்படின்னு சொன்னால் அந்த நாசமுள்ள தண்ணீர் எல்லாம் ஆவியாகி போனதுக்கப்புறம் நாசம் இல்லாத அந்த உப்பானது தனியாக இருக்கும். திரும்ப அந்த உப்பை எடுத்துகிட்டு போய் இன்னொரு தண்ணியில் போட்டு பாருங்கள், உடனே அது கரைஞ்சு அந்த உப்பினுடைய சுவடே இல்லாத அளவுக்கு, அந்த வெள்ளை படிமம் இல்லாத அளவுக்கு அது கரைஞ்சு போயிடுது. அதை தான் லயிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தண்ணிக்குள்ளார அந்த உப்பை போட்டதுமே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அதில் உப்பு காணோம். அதனால உப்பு இல்லை அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். வெளிப்பார்வையில் கவனித்து பார்க்கும்போது உப்பு இல்லை தான், வெறும் தண்ணியாகவே தான் இருக்குது. ஆனால் அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா தெரியும் அதில் உப்பு இருக்கா இல்லையான்னு. அந்த தண்ணியினுடைய சுவாபத்தையே அது மாற்றி வச்சுருக்கும். இயல்பாக குடிக்கக்கூடிய தண்ணியை உப்பு தண்ணியாக அது மாற்றம் அடைய வச்சுருக்கும். அப்படி தான் இந்த ஜீவனையும் இந்த மனசையும் நம்ம ஒப்பிட்டு சாமி வந்து இங்கே சொல்கிறார். ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த ஜலத்தில் வெளியில் வந்த உப்பு தான் இந்த மனம்ங்கிறது. மீண்டும் அந்த உப்பை கொண்டு போய் அந்த ஜலத்தோட சேர்த்தணும்னு சொன்னால் அங்கே உப்பு கரைஞ்சு போயிடும், உப்பு மாயமாயிரும். அது அதனுடைய இருப்பை அது வெளிப்படுத்திக்கிறது கிடையாது. ஆனால் அது ஜீவனுடைய இயல்பையே அது மாற்றி வச்சுருக்கும். அது வரைக்கும் வெறும் ஜீவனால எதையுமே பார்க்கவோ கேட்கவோ அறியவோ முடியாத ஒரு அருகதையில் அது இருந்தது. அந்த ஒரு தகுதி அதுக்கு இல்லாத மாதிரி தான் இருந்தது ஜீவனானது. மனதோடு சேராமல் தனித்து இருக்கக்கூடிய ஜீவனால எதையுமே பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியாது. அதனால தான் நாம இந்த உடம்பை விட்டு இந்த ஜீவனானது வெளியில போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனால எதையும் அறிய முடியாது, இந்த உடம்புனாலே எதையும் அறிய முடியாது. அந்த மனம்தான் அறிவுக்கு உத்தரவாதி. அவர் தான் அறியக்கூடியவர். அவரு ஜீவனோட சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா ஜீவனுக்கு அனுபவப்படுறதுக்கும் அறியறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அதே மனமானது அகங்காரமாக இருக்கக்கூடிய உடம்போட சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொன்னா பார்க்கவும் கேட்கவும் அறியவும் இந்த அகங்காரத்துக்கு ஒரு அருகதை கிடைக்குது.
அப்போது கவனித்து பாருங்கள், இந்த மனசு உடம்போடு சேர்ந்தால்தான் புலன்களுக்கு அறியக்கூடிய அறிவுங்கிறது கிடைக்குது. அதே மனசு ஜீவனோடு சேர்ந்தால்தான் ஜீவனுக்கு அனுபவப்படுறதுக்கும் ஒரு அனுபவம் கிடைக்குது. இப்போ ஜீவன் சிவனாகி ஆனந்தித்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு ஆக்னை சக்கரத்தை பற்றி பேசும்போது, அப்போ தனித்து இருக்கக்கூடிய ஜீவனுக்கு எதையுமே அறிய முடியாதுங்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு அனுபவத்தை அறியறதுக்கான ஒரு அருகதையை கொடுக்கறதே இந்த மனம்தான். மனம் அந்த ஜீவனோடு சேரும் பொழுது அந்த ஜீவனுக்கு அனுபவத்தை அறிவதற்கும் அதை உணர்வதற்குமான ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. அப்போ அந்த மனமாகவும் எல்லாத்தையும் அறிவிக்கிறதாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த மனமானது அந்த சின்ன குழந்தைக்கும் பிறந்த உடனே உண்டாயிருது. ஆனால் அது எல்லாத்தையுமே அறிவிக்கிறது கிடையாது. முதல் முறையாக நாம் ஒரு பொம்மையை பார்க்குறோம், அது பொம்மைன்னு நமக்கு தெரியறது கிடையாது. நம்ம அம்மா தான் சொல்லி தருவாங்க, இது பொம்மை, இது விளையாட்டு பொருள், இது சாப்பிட்ற பொருள், இது இந்த கலரு, அது அந்த கலரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பாங்க. நாமளும் அதை ஒவ்வொன்றா சின்ன வயசில் கற்றுக்கிட்டே வந்து அதை அந்த பதிவுகளெல்லாம் சேகரித்து வச்சுக்கிட்டே இருப்போம். மறுமுறை கவனிக்கும் போது அந்த ஏற்கனவே இருந்த பதிவுகள்ல இருந்து பார்த்த மாத்திரத்திலேயே அது இந்த பொருள் தாங்கிறத நினைவூட்டுற வேலையை அந்த புத்தியானது அங்கே செய்யணும். அந்த புத்தி செய்யலை அப்படின்னு சொன்னால் இந்த மனசு அந்த கண்கள் மூலமாக கவனிக்கும், ஆனால் அது என்னன்னே அந்த மனசுக்கு தெரியாது. முதல் முறையாக பார்க்குற மாதிரியே இருக்கும். நாம் ஒருத்தரை சந்தித்து நீண்ட நாள் ஆகிப்போச்சு, ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு, அவருடைய முகமே நினைவுக்கு வரலை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நாம் அவரை மீண்டும் சந்திக்கும் போது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் யார் என்ன ஏதுன்னு விவரம் தெரியலன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா பதிவுகள்ல இருந்து அந்த ரெக்கார்டை எடுக்க முடியல. அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த பதிவுகள் அங்கேருந்து ரெக்கவரி ஆகி வரவே இல்லை, அந்த டேட்டா கிடைக்கவே இல்லை. ஏன்னா அது ஆட்டோ டெலிட் ஆகி போச்சு. தொடர்ந்து அது பதிவுக்குள்ளார ஆனால் தான் அது ப்ரைமரி மெமரியில் ரெடியாக இருக்கும். தொடர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள் எப்போவுமே மறக்காமல் இருக்கும். நீண்ட நாள் ஆகி போச்சுன்னு சொன்னால் நமக்கு அது ஆட்டோ டெலிட் ஆகிரும். இல்லைன்னா அந்த பதிவுகள் ரொம்பவும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஒரு சில பதிவுகள் கிடைக்காமலே கூட போகலாம். அது உடனே நாம் என்ன கேட்போம், உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது, எனக்கு நினைவுக்கு வரல, உங்கள் பேர் ஊரெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போது நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியிலேருந்து கவனிக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் இந்த புத்தியானது பதிவு செய்யுது. அப்படி பதிவு செய்யக்கூடிய இடம் எங்கே அப்படிங்கிறதையும் கவனித்து பாருங்கிறார். ஏன்னா அது மனதனுடைய ஸ்டோரேஜ் பாயிண்டில் தான் அது அந்த புத்தியானது பதிவுகளை கொண்டு போய் சேகரிக்குது, அங்கே தான் பத்திரப்படுத்தி வைக்குது. அப்போ நாம் ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அதை சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு நேரத்தை எடுக்கிறோம். ஆழ்ந்து யோசிக்கும் போது நம்மளுடைய கவனமும் நம்மளுடைய கண்களும் எங்கே போகுதுன்னு கவனிங்கன்னு சாமி சொல்கிறார். அங்கே தான் அந்த புத்தியானது பதிவுகளை சேகரித்து வச்சிருக்கு, அதை அங்கே தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கு. அந்த இடம்தான் மனதனுடைய இருப்பிடம். நிறைய பேர் சிந்திக்கும் போது பாருங்கள், அந்த நெற்றி பகுதியை தொட்டுக்கிட்டே சிந்திப்பாங்க. அங்கே நல்ல கவனத்தை ஆழ்ந்து உற்று நோக்கி அந்த ஒரு நல்ல ஒரு அழுத்தமான பார்வையில் வச்சு சிந்திப்பாங்க. அப்போ இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது நமக்கு அந்த மனதனுடைய இருப்பிடம்ங்கிறது எது அப்படிங்கிறது நம்மளால் சரியாக புரிஞ்சுக்க முடியும். அதனால் நாம் ஆலோசனை சமயத்தில் நம்முடைய கண்களும் நம்முடைய கவனமும் எங்கே போகுதோ அதுதான் மனதனுடைய இருப்பிடம். நாம் சிந்திக்கிறது இந்த மனம்னு நாம் மனதனுடைய இருப்பிடம்னு நினச்சிட்டு கூட நெஞ்சுக்குழியை நோக்கி யாரும் சிந்திக்கிறது கிடையாது. பூர்வ மத்தியத்தை நோக்கி தான் அந்த சிந்தனை ஓடுது. அது எதுக்காக அங்கே ஓடுது அப்படின்னா அதுக்கும் ஒரு உதாரணத்தை சாமி வச்சிருப்பார். அதாவது வடக்கு திசையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நம்ம தெற்கு திசையில் தேடுனா அது கிடைக்காது. நம்ம அந்த பொருளை எங்கே வச்சோமோ அங்கே தான் போய் தேடுவோம். எப்போவுமே கீயை அங்கே தான் மாட்டுறோம் அப்படின்னு சொன்னால் வண்டி எடுக்க போகும்போது கீ இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்கே தான் அந்த கீயை எடுத்துகிட்டு வருவோம். நாம் எந்த திசையில் இருக்கோமோ அந்த திசையில் போய் அதை தேட மாட்டோம். அந்த மாதிரி நாம் எங்கே பதிவு பண்ணி வச்சுருக்கிறோமோ அங்கே தான் அந்த கவனம் மனமானது அங்கே போகுது. அதுதான் புருவ மத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த புரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய புருவங்கள். அந்த புருவங்களுக்கு மத்தியம் அப்படின்னு சொன்னால் நம்ம எக்ஸாக்டாக அந்த பொட்டு வைக்கக்கூடிய ஒரு இடம் அது. அது சிவனுக்கு அந்த நெற்றிக்கண் இருக்கக்கூடிய இடம் அது. அதுதான் இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது.
அதனால நாம தொட்டி காமிக்கக்கூடிய அந்த நெஞ்சு பாகத்துல அந்த இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்ங்கிறது அங்க கிடையாது. அது மட்டும் இல்லாம நமக்கு பிரகாசம்ங்கிறது எங்கிருந்து உண்டாகுது. அடுத்தது ரெண்டாவது ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட் எங்க இருதயம்ங்கிறத சொல்றதுக்காக வேண்டி நமக்கு பிரகாசம்ங்கிறது எங்க உண்டாகுதுன்னு பாருங்க. ஏன்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய பிரகாசம் எங்கிருந்து வருதோ அங்கதான் நமக்கு இருதயம்ங்கிறது இருக்க முடியும். ஏன்னா அந்த இருதயம்ங்கிறது இல்லைன்னா நம்மளால எதையுமே பார்க்கவோ கேட்கவோ அறியவோ செய்ய முடியாது. இந்த காட்சிகளில் வரக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம், அந்த சித்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த இருதயங்கிற பாகம். அங்கிருந்து தான் அது வெளியில வருது. ஒருத்தர் ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு கண்கள் குருடுன்னு தான் நம்ம சொல்றோம், இருதயம் குருடுன்னு சொல்றது கிடையாது. ஏன்னா இருதயத்துல இருந்து அந்த பிரகாசம் வருது, ஆனா அது கண்கள் வழியாக வெளியில வியாபிக்காம போயிடுச்சு. அவர் கண்கள்லாம் அங்க பிரச்சனை இருக்கு. எப்படி நம்ம வீட்டுல ஒரு ஜன்னல் வச்சிருப்போம், அது திறக்க முடியாத மாதிரி அடைச்சு போச்சு. அந்த மாதிரி நம்மளுடைய அந்த கண்கள் வழியாக மனமானது வெளியில வியாபிக்க முடியாமல் போகிறதுனால நமக்கு அங்க பார்வை அப்படிங்கிறது கிடைக்காம போகுது. அந்த காட்சிகளை காண முடியாத ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. இன்னொன்று, இந்த இமைகளை மூடியும் பாருங்க, அதுதான் ஜன்னல் கதவுன்னு நினைச்சுக்கிட்டு அதை மூடி பாருங்க. இந்த பிரகாசமானது வெளியில வியாபிக்காதனால நமக்கு ஒரே இருட்டா போயிடும். அந்த பிரகாசம் உள்ளுக்குள்ளார இப்போ அடங்கி போயிடுச்சு, உள்ளுக்குள்ளார இருந்து வெளியில வராம போயிடுச்சு. அதனால இந்த இமைகள் மூடினா கூட நமக்கு பிரகாசம் வெளியில வராததுனால இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை கவனிக்க முடியாம போகுது, பார்க்க முடியாம போகுது. அப்போ நாம இருதயத்தை மூடல, கண்களை தான் மூடுறோம், ஆனா காட்சிகள் தெரியாம போகுது. அப்போ இந்த கண்கள் வழியாக இருதயம்ங்கிற பாகத்துல இருந்து மனமானது வாயு ரூபமாக, ஒளி ரூபமாக, காட்சியாக அது நமக்கு பிரதிபலிச்சு காமிச்சிட்டு இருக்குது. அப்போ அந்த பிரகாசம் நமக்கு எங்கிருந்து வருது அப்படின்னா மேல் பாகத்துல இருந்து தான். ஏன் மேல் பாகத்தில் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்குது அப்படின்னா, ஒரு கதவு ஜன்னல்களோடு இருக்கக்கூடிய ஒரு மேல் பாகமும் கதவு ஜன்னலே இல்லாத ஒரு கீழ்பாகமும் ஒரு வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கதவு ஜன்னலே இல்லாத கீழ்பாகத்துல ஒரு விளக்க கொளுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து பிரகாசம் வெளியில வியாபிக்காது. ஏன்னா கதவு ஜன்னலே கிடையாது. மேல் பாகத்துல, அதாவது மேல் அடுக்குல கதவு ஜன்னலோட இருக்குது. அதெல்லாம் திறந்து வச்சு அங்க ஒரு லைட்டை போட்டோம் அப்படின்னா அந்த லைட்டினுடைய வெளிச்சம் வெளியில வரைக்கும் கதவு ஜன்னல் வழியாக பரவும். அப்போ உள்ள இருக்கக்கூடிய பிரகாசம் வெளியில பரவுறதுக்கு கதவு ஜன்னல்கள் தேவைப்படுது, துளைகள் தேவைப்படுது. அப்படிதான் நம்மளுடைய உடம்பையும் கவனிச்சு பாருங்க. கீழ் அடுக்குங்கிறது இந்த மார்பு பாகத்தையும், மேல் அடுக்குங்கிறது சிரசையும் கவனிச்சு வச்சோம் அப்படின்னா இந்த சிரசுல தான் துளைகள் நிறைய இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய துளைகள் இருக்கு. இந்த துளைகள் மூலமாக நம்முடைய பிரகாசத்தை வெளியில வியாபிக்க வைக்க முடியும். ஆனா கீழடுக்குல மார்பு பாகத்துல ஒரு துளையும் கிடையாது. அப்போ அங்க ஒருவேளை அங்க பிரகாசம் அங்கிருந்து வெளிப்படுறதா இருந்தால் அது வெளிப்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லாம போயிடும். அப்போ சிரசுல தான் அந்த பிரகாசமானது உண்டாயிருக்க முடியும். அந்த சிரசு பாகத்துல இருந்து தான் நமக்கு பிரகாசமானது வெளிப்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது உண்டாகுது. அப்போ இதை கவனிச்சு பார்க்கும்போது பிரகாசம் எங்கிருந்து உண்டாகுதோ அங்கதான் அந்த இருதயம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானமும் இருக்க முடியும். அதனால நம்மளுடைய மேல் பாகத்துல தான் அந்த இருதயங்கிற ஸ்தானம் இருக்கே தவிர நம்முடைய கீழ்பாகமாக இருக்கக்கூடிய மார்பு பாகத்துல இருதயங்கிற ஸ்தானம் கிடையாது. மனதனுடைய இருப்பிடமும் அந்த பிரகாசம் உண்டாகக்கூடிய இடமும் அந்த பதிவுகள் எல்லாம் சேகரித்து வைத்து ஆலோசனை சமயத்துல அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடமும் எல்லாமே இருதயம்னு சொல்லக்கூடிய புருவங்களுக்கு மத்தியத்துல தான் இருக்குது. அதுதான் மனதனுடைய உற்பத்தி ஸ்தானம். அங்க கொண்டு போய் மனதை சேர்க்கும் போது மட்டும்தான் அந்த மனமானது லைட்ஸ் இருக்கும், அடங்கிய நிலைமையில இருக்கும். வேற எங்க கொண்டு போய் சேர்த்தினாலும் அந்த மனமானது அது வெளிமுகமாக பல விதங்களிலும் அது மாறி மாறி போயிட்டே தான் இருக்கும். அதனால அந்த ஸ்தானத்தை நாம கவனத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்போ ஒரு பிரகாசம் உண்டாகணும் அப்படின்னு சொன்னா அக்னின்னு ஒண்ணு வேணும் இல்லையா? ஸோ அந்த அக்னி இருக்கக்கூடிய இடமும் எது அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு தொடர்ந்து இது சார்ந்த விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கவனிப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க.
ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா தாமோதரன் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்து நமஸ்காரங்க ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. இப்போ சொல்லுங்க. சித்தவேதத்தை பொறுத்த வரையில மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சொல்லிட்டு 4 பிரிவு வருது ஐயா. ஆமா. ஆனா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் மேல் மனம், ஆழ் மனம் சொல்லிட்டு 2 பகுதி சொல்றாங்க இல்லைங்க. சரிங்க. அத இதோட நம்ம சித்தவேதத்துல ஒப்பிடும் போது இந்த மேல் மனமும் ஆழ் மனமும் எந்த எப்படி பிரிக்கலாம்? எதுல ஷூட் ஆகுது? இல்லைங்க, இப்ப மனம், சித்தம், இந்த புத்தி. மேல் மனம் ஆழ் மனம் அப்படிங்கறது அவங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க? எதை சொல்ல வந்து அதை சொல்றாங்க? ஒரு செய்யக்கூடிய ஒரு செயலை வந்து செய்து முடிக்கணும்னா அது இந்த எண்ணங்களை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க. அதாவது இங்க சாமி வந்து மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிறத வந்து 2 இடங்கள்ல வந்து அவர் பேசுறார். ஒன்று வந்து பிரம்மாவுடைய 4 முகங்களாக இந்த உற்பத்திக்கு தேவையான விஷயமாக அவர் வந்து பேசுறாரு. இன்னொன்று இந்த சத்திரியன், வைசியன், அப்புறம் பிராமணன் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது அந்த வர்ணங்களை பற்றி பேசும்போதும் அவர் அங்கே பேசுகிறாரு. அதனால் இந்த வெளியில் இருக்கக்கூடிய விவகாரங்களில் இந்த 4 இல்லைன்னா நம்மளால ஈடுபட முடியாது தான். நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மனம் அப்படிங்கிறது உண்டாயிருக்கணும். மனம் இல்லைன்னா ஐயா நீங்கள் மைக் மியூட் பண்ணிக்கோங்க, நான் சொல்லி முடிச்சேன். சரிங்க. மனம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம் ஒரு புஸ்தகத்தை, ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டீஸை படிக்கணும்னு வச்சுக்கோங்க. அதை படிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல மனசுங்கிறது உண்டாயிருக்கணும். இப்போ மனசு உண்டானா போதுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் பத்தாது. மனமானது சித்தமாக வெளியில் பிரகாசிச்சிருக்கணும். அப்போ மனம் வெளிப்படக்கூடிய அந்த சித்தமாக, அது பிரகாசமாக வெளியில் வியாபிக்கணும். அப்போது அதுக்கு சித்தமும் வேணும். சித்தம் மட்டும் போதுமா, பிரகாசித்தால் மட்டும் போதுமா அப்படின்னா புத்தியும் தேவை. அதுதான் இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொன்னது, ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பதிவுகளை நம்ம சேகரித்து வைக்கிறது. அப்போ ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமை, எப்படி படிக்கணுங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அகங்காரம் அப்படிங்கிறது வேணும். அது இந்த புலன்களை உபயோகப்படுத்தி நாம் இதை செய்யணுங்கிற அந்த ஊக்கம் நமக்கு வேணும். அப்போ மனம் உண்டானால் மட்டும் பத்தாது, அந்த மனமானது வெளியில் வியாபிக்க செய்யணும். வெளியில் வியாபித்தால் மட்டும் பத்தாது, அந்த வேலையை எப்படி செய்யணுங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும் புத்தி மூலமாக. அது எப்படி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அது சரியாக அந்த புலன்களை உபயோகப்படுத்தி அதை செய்விக்கிறதுக்கு அதுக்கு அகங்காரம் அப்படிங்கிறது தேவை. அப்போ முன்னமே நாம் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ செயல்படுத்தணும். அப்படிங்கிறப்போ அந்த பதிவுகளை கொண்டு வந்து நமக்கு ஞாபகப்படுத்துகிற வேலையை தான் இந்த அகங்காரம் செய்யுது. உங்களை நான் இதுக்கு முன்னாடி நான் சந்திச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நான் மறுமுறை உங்களை சந்திக்கும் போது தாமோதரன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேரை எனக்கு நினைவூட்டணும் அப்படின்னா அதுக்கு அந்த புத்தியில் இருந்த பதிவுகளை அகங்காரம் கொண்டு வந்து காமிக்கணும். அந்த அகங்காரம் காமிக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களை என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் பேர் என்னமோ மறந்து போச்சே அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பேன். படிக்கிறது கூட நம்ம ஏற்கனவே அந்த லாங்குவேஜை படித்து அந்த எழுத்துக்களினுடைய உருவெல்லாம் நம்ம படித்து பதிவு பண்ணி வச்சுருந்தா தான் அந்த எழுத்தை பார்க்கும்போது அது இப்படி தான் உச்சரிக்கணும், இப்படி தான் படிக்கணும், அதுக்கு இதுதான் அர்த்தங்கிற பதிவுகளை அகங்காரம் உடனே அந்த ஸ்பாட்டில் அது சொல்லி கொடுத்தாகணும். இல்லைன்னா இந்த மனதுனால அறிய முடியாமல் போயிடும். இதை சாமி ஒரு உதாரணமாக கூட சொல்லியிருப்பார். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நாமெல்லாம் அறத்தூக்கம்னு சொல்லுவோம். அதை சாமி என்ன சொல்கிறாருன்னா மனம் மட்டுமே வெளிப்பட்டு இருக்கக்கூடிய சமயங்கிறார். தூங்கி எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு மனம் வந்துடும், அதுக்கப்புறம் தான் அகங்காரம் வரும். இந்த அகங்காரம் வர்றதுக்குள்ள மனம் வெளிப்பட்டுருச்சேன்னு சொல்லிட்டு நாம் நடந்தோம் அப்படின்னு சொன்னால் எதிரில் செவுரு இருக்கிறது தெரியாமல் போய் முட்டிக்குவோம் அப்படிங்கிறார். அப்போது அங்கே செவுரு இருக்குது, அங்கே பாதை இல்லை அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கு அந்த அகங்காரம் வரணும். அப்போ தான் அங்கே முட்டிக்காமல் எங்கே கதவு இருக்கோ அந்த கதவை திறந்துட்டு வெளியில் போக முடியும். அப்போது மனம் வெளிப்படணுங்கிறது, மனம் இருக்கணும், அது வெளிப்படணும். அடுத்தது அது ஏற்கனவே பதிவுகளில் அந்த செயல்முறை சார்ந்த விவரங்கள் இருக்கணும். அடுத்தது அகங்காரம் வந்து அதை எப்படி செய்யணுங்கிற ஒரு உந்துதலையும் செய்யணும். அப்போ இந்த 4 தான் எல்லா செயல்முறைகளுக்கும் காரணமாகுது. சிருஷ்டிகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா செயல்களுக்கும் இந்த 4 அவசியப்படுது. ஸோ இதுதான் சித்த வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிறது. ஒரு வெளி விவகாரங்களில் நம்ம ஈடுபடும் போது நம்மளுடைய மனமானது என்னென்ன பரிமாற்றங்களில் அது நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத சாமி வெளிப்படுத்தினது.
நீங்க சொல்றபடி மேல் மனம் ஆள் மனம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நான் அதை இதோட ஒப்பிட்டு என்னால் கவனிக்க முடியல. ஒருவேளை நம்ம ஜெகதீசன் ஐயா கிட்ட கேட்டால் இது சார்ந்த விளக்கங்கள் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயா ஜெகதீசன் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்கய்யா. ஆத்த நமஸ்காரங்கய்யா, ஆத்த நமஸ்காரம். அதான் அவர் சொன்னது கேட்டேன். அதாவது ஆள் மனதுனா என்ன, மேல் மனதுனா என்ன, நடுமனதுனா என்னன்னு வெளியில சொல்றாங்க. அப்போ அது எல்லா புத்தகங்கள்லையும் படிச்சிருப்பாரு, கேள்விப்பட்டிருப்பாரு, யூடியூப் இந்த மாதிரி இதுல எல்லாம் பார்த்துருப்பாரு. அதனால அவர் அதை சொல்றாரு. அதனால அந்த அடிப்படையில தான் அவர் புரிஞ்சுக்கிறது கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு ஜீவன் மனம் அகங்காரம் தான் குறிப்பா சொல்லப்பட்டிருக்குது. அது நீங்க நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சரியா பார்க்குற பார்வையா இருந்துச்சுன்னா, சித்தம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அந்த பதிவுங்கிறது ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுது. அந்த பதிவுனா ஆல்ரெடி ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். அதாவது ஏற்கனவே இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க ஜெனட்டிக் ஃபேக்டரு இந்த மாதிரி எதை வேணா எடுத்துக்கோங்க. அதை பூரா நம்ம சொல்றதா. அதாவது சித்தம்னு ஒண்ணு எப்போதுமே ஸ்டாண்டர்டு. நம்ம பாருங்க, சித்த வேதம் தான் சொல்லப்பட்டிருக்கு, சித்த வித்தைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா நமக்கு சித்தம் தான். சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமேன்னு சொல்லப்படுது. அப்ப சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டின்னு சொல்லப்படுது. இப்போ மனம்ங்கிற பேஸே எங்க ஆரம்பிக்குதுன்னா, மனம்னு டோட்டாலிட்டிக்கு பேரு எது? சித்தம், புத்தி, அகங்காரம் மூணும் அதனுடைய ஆக்ஷன்ஸ். எதனுடைய ஆக்ஷன்ஸ்? இந்த மனதுங்கிறது இந்த 3 ஆக்ஷனுக்கு சேர்த்து மனம்னு ஒரு பேர், அவ்வளவுதான். ஆனா ஆக்ஷன் என்ன இருக்கு? சித்தம், புத்தி, அகங்காரம், இதுதான் ஆக்ஷன். அது பேரு தான் அது. அப்ப மனம்ங்கிறது ஒரு பேர்னு வச்சுக்கோங்க. அப்ப சித்தம் என்ன செயல்பாடு, அப்புறம் புத்தி என்ன செயல்பாடு, அகங்காரம் என்ன செயல்பாடு, இந்த 3 செயலை வச்சுதான் மொத்தமும். அப்போ ஜீவன், மனம், அகங்காரம்ட்டார். அப்போ டோட்டல் நேம். இந்த ஜீவனுக்குள்ள எல்லாம் வந்துடும். இந்த மனதுன்னு சொல்லும்போது வந்துடும். ஆனா எதுக்கு அகங்காரம்னு தனியா ஒரு பாயிண்ட கொடுக்க வேண்டி இருக்குன்னா, அதாவது அதுதான் அந்த செயலுங்கிறது குறிக்கிது. அதாவது முனைப்பு அல்லது முயற்சி அப்படின்னு சொல்றதே அதுதான். அப்போ அந்த அசைவுக்கு அதுதான் ஆதாரமா இருக்குது. அந்த அசைவு வெளியிலையும் வரும், உள்ளேயும் திரும்பும். அந்த ரெண்டுக்குமே அது அசைவு ஆதாரம். அதனாலதான் அது அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு, அகத்திலிருந்து வரக்கூடிய வேகம் அப்படின்னு ஒரு பேர். அதனாலதான் அகங்காரம் அப்படின்னு, ஆங்காரம் எப்படி வேணா வச்சுக்கோங்க. அப்போ இந்த அடிப்படையில தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ மனம்னு பேருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதோட முதல் ஆக்ஷனை பாத்தீங்கன்னா சித்தம் தான். இந்த சித்தம் தான் நீங்க சொல்ற ஆள் மனது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா அவங்க அந்த ஆள் மனதை பத்தி சரியா புரிஞ்சு சொன்னாங்கன்னா அது ரைட்டு தானே ஒழிஞ்சு, ஆனா உண்மையிலேயே ஆள் மனதுன்னா அது ரைட்டு தான். ஆனா சித்தம் அது. அப்ப அந்த சித்தத்தை ஆள் மனதுன்னு சொல்ற போக்குல அவங்க சரியா சொல்லியிருந்தாங்கன்னா அது சரியானது. இல்லைன்னா அவங்க ஏதாவது இன்னும் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப சரி. இப்போ அடுத்ததாக புத்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த புத்திக்கு நிச்சயம் பண்றதுங்கிறது ஒரு வேலை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்ப எப்படின்னா இதுவா அதுவான ஒரு கன்ஃபியூஸ் வருது. அதாவது சித்தத்துல 2 பதிவு இருக்கும். அது 2 பச்சை கலர் காட்டும். பச்சை கலர் ஓகே, 2 பச்சை இருக்குது அப்படின்னு 2யும் தான் சித்தம் காட்டும். சித்தம் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லாது. அப்போ அது 2யும் எடுத்து காமிக்கும். அப்போ ஆள் மனசுல இருந்து 2 வந்துடுது. புத்தி தான் அதை பார்த்துட்டு இப்ப எதை ஃபங்க்ஷன் பண்ணலாம், இப்ப எந்த கலர் சூட்டா இருக்கும் இந்த இடத்துக்கு, எதை பச்சைன்னு இப்ப முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறத கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி, கிட்டத்தட்ட இந்த பச்சை தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அகங்காரத்து கையில ஒப்படைக்குது. அகங்காரம்ங்கிறது ஒரு தமோ குணத்தோட ஒரு வடிவத்தன்மை. அப்ப நமக்கு அதில் வேலை செய்யும் புகுந்து எது? சத்வ ரஜோ தமோ இந்த 3 புகுந்து வேலை செய்யும். இதுல அந்த நேரத்துல எந்த குணம் மேலோங்கி இருக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பச்சை கலரை எடுக்கலாம் அப்படிங்கறத அந்த அகங்காரத்தினுடைய முடிவா இருக்கிறது. அதுக்கு புத்தி நிச்சயம் பண்ணி கொடுக்குது. எனக்கு இப்படி இருக்கட்டும் அப்படின்னு. அந்த வேகம் கூடுதலா இருந்தா ஓகே, இல்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேண்டாம் அப்படின்னா லைட்டா போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. அப்ப என்ன இருக்குதோ அது அந்த 3 இதனுடைய செயல்பாடு, இந்த 3 செயல்பாடு இருக்கும். அப்போ இந்த புத்திங்கிறது உங்களுக்கு நடுமணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆழ்மனம்ங்கிறது
உங்களுக்கு எது சித்தம் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. நடுமணம் அப்படிங்கறத எது வச்சுக்கிறீங்க? புத்தி வச்சுக்கிறீங்க. இப்ப மேல் மனம்னு வச்சுக்கிறது அகங்காரம். இது மேல்மனம். அப்ப மேல்மனத்துல தான் உங்களுக்கு வெளிப்பாடு என்ன நடக்குது எப்படி பாக்குறீங்க, இந்த முன்பதிவு கருத்துக்கள் எல்லாம் முன்மொழியில இருக்கும். அதை போய் இப்ப பார்த்தது, இப்பொழுது அதெல்லாம் பிரசன்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு ஞாபகம் வரும், தெரியும். ரொம்ப யோசனை பண்ண வேண்டிய விஷயமா இருந்தா தான் போன வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடினா தான் இந்த புத்தி கிட்ட கேட்கும் அகங்காரம், நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே எனக்கு. அப்ப புத்தி ஐடியா கொடுக்கும், சித்தத்துல இருக்கும் தேடி பார்க்கவா அப்படிங்கும். அப்பதான் அங்க வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல கமாண்ட் கொடுக்குற மாதிரி, சர்ச்சிங் கமாண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குது. அப்புறம் தான் அவர் சொன்ன மாதிரி 2 கண்ணோட பார்வையும் நிலைகுத்தி மேல புருவ மத்தியில யோசனை பண்ணும்போது உணர்வு போய் தட்டி, ஓ இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இப்படி நடந்திருக்குன்னு மெல்ல போய் ராரின்னு பார்த்து, ஆமா ராரி தான், ரைட் ராரி கண்ணன் ரைட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு கொண்டு வந்துரும். அப்ப ஞாபகம் வந்துருச்சுங்க இப்போ அப்படின்ட்டு அவர் சொல்றோம். இதுவும் சத்தாவை பொறுத்து இருக்கு, அறிவை பொறுத்து இருக்கு, ஞாபகத்தை பொறுத்து இருக்கு, அந்த இறை சாகாத புலன்களை பொறுத்து இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் ஆள் மனசும் ஸ்டெடியா இருக்கும் அல்லது கன்ஃபியூஸா இருக்கும்னு அர்த்தம். அப்ப ஆள் மனது, மேல் மனது, நடுமனது, மேல் மனது அப்படின்னு லைனா வருது. இதுக்காக தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு இந்த அளவுல இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானுங்களா? ஐயா ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆத்ம ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஐயா இப்ப மைண்ட்ன்றது அது ஒரு பண்டில் ஆஃப் தாட்ஸ் தானே, தனியா ஒரு பொருள் கிடையாது இல்ல மைண்ட்ன்றது, பல தாட்ஸ் கூடியதான மைண்டு. அதாவது நீங்க கன்ஃபர்மேஷன் சொல்றீங்களா இல்ல யூகம் பண்றீங்களா? கன்ஃபர்மேஷன் சொல்றேன். பல தாட்ஸ் சேர்ந்ததான் மைண்டு. இல்ல பல தாட்ஸ் சொல்றீங்களா உங்க கன்ஃபர்மேஷன்ல சொல்றீங்களா? அது ஜெனரல் கன்ஃபர்மேஷன் தான். அது ஜெனரலாவே மைண்ட்ன்றது ஒரு தனி பொருள் கிடையாது, பல தாட்ஸ் சேர்ந்ததான் மைண்ட் அப்படின்னுவாங்க. ஆய்வு செய்து சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க ஆய்வு செய்து சொல்கிறீங்களா இல்ல ஏதாவது கேட்டு சொல்றீங்களான்னு? இல்ல ஜெனரலா மைண்ட், அது மைண்ட்னா தாட்ஸ் தானே, பண்டில் ஆஃப் தாட்ஸ் தானே மைண்ட்ன்றது. மைண்ட் தனியா ஒரு பொருள் கிடையாது. மறுபடியும் அதை சிறப்பா சொல்ல விரும்புறேன். நீங்களா சொல்றீங்க, ஒரு காரணமா தான் கேக்குறேன். நானே சொல்லல, அது நிறைய நான் படிச்சு நான் கேட்டு அதுதான் சொல்றேன். கேள்வி ஞானத்துல சொல்றேன். ஆமா ஆமா ஆமா. வந்து இது வந்து ஞாபகங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்ல வர்றீங்க, சரியா? அப்ப எண்ணங்களின் தொகுப்பு, எண்ணங்களின் தொகுப்பு மாத்திரம் எல்லாமே ஆயிருமா அப்படிங்கறதான் கேள்வி. எண்ண தொகுப்பே எல்லாமாக ஆகாது. எண்ணம் இருந்தா அந்த எண்ணம் இருந்தா மட்டும் செயல்படுத்த முடியாது. ஏன்னா சாமி சொல்ற, ஒரு வயதானவன் இருக்கிறான், அவன் ஒரு உயிர் போகக்கூடிய தர்மமா இருக்கு. அப்போ அவன் ஒரு எண்ணத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறான். அப்ப நினைக்கிறது மட்டும் நினைக்க முடியுது. ஆனா செயல்படுத்துறதுக்கு அவன்கிட்ட என்ன இல்ல, புத்தி எல்லாம் இருக்குது, என்ன இல்ல, சக்தி சாமி. அப்ப இந்த உயிர் வந்து அந்த எண்ணத்தோட சேரலன்னா அது செயல்படுத்த முடியாது. அப்ப அகங்காரம் இல்ல, செயலுக்கு வராது. அப்போ அந்த முயற்சி அகங்காரம்னு தேவைப்படுது. அப்போ அதனுடைய தன்மையும் அங்க வருது. அப்போ வெறும் தாட் மட்டும் இல்லை, அந்த உயிர் சக்தி அந்த எண்ணத்தோட இணையும் போது மட்டும்தான் அந்த எண்ணத்துக்கு உயிர் வருது. இப்போ நீங்க கத்திரிக்காய்ங்கிறது உங்க சித்தத்துல பதிவுல இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்க கத்திரிக்காய் வேணும் அப்படின்னு இந்த மேல் மனதுல ஒரு ஞாபகத்தை கொடுத்திருந்தீங்கன்னா, அந்த கத்திரிக்காய்காரன் வரும்போது இந்த சத்தம், இந்த சித்தமாகப்பட்டது புத்தி கிட்ட போய் எந்த கத்திரிக்காய் வாங்கலான்னு 2 கத்திரிக்காயை காமிக்கும். அப்ப வந்து போய் புத்தி வந்து இந்த கத்திரிக்காய் நம்ம ஏற்கனவே அனுபவத்துல நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம்னு சொல்லும். இந்த அகங்காரமும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படிங்கிற ரஜோகுணம் இருந்ததுன்னா நாக்குல எச்சில் கூட ஊறும். நெல்லிச்சோறு நெய்மணக்கும் கத்தரிக்காய் அப்படின்னு பாட்டு கூட பாடும், சரிங்களா? அப்போ என்னெல்லாம் தேவைப்படுது, எண்ணத்தோட சக்தியும் கூட வேண்டியதா இருக்கு. அப்ப வேறு எண்ணத்துக்கு உயிர் இல்லை. அப்ப நீங்க கத்திரிக்காய் வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தா அவன் 100 தடவை கத்திரிக்காய்னு ரோட்ல கத்திட்டு போனா கூட உங்க காதலையும் கூட அது உழுகாது. அப்படியே கேர் எடுக்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ எண்ணம் மாத்திரம் மனம் அல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல இருந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானா? அப்ப மனம்ன்றது என்ன? அப்போ மனம்ங்கிறது உணர்வு, உணர்ச்சி. அதுக்கு இந்த எண்ணம்ங்கிற கற்பனையும் இருக்கு. எண்ணமே இல்லாமலும் மனம் இருந்ததுங்கிறதா அந்த குழந்தையோட நிலைமை. அதுக்கு எந்த எண்ணம் வந்து எண்ணம் கிடையாது. ஒரு கலரோ தெரியாது அதுக்கு. ஆனா அதுக்கு மனம் இருந்தது இல்ல,
பண்டில் ஆஃப் தாட்ஸ் அங்க வேணும், எங்க இருக்குது? புரிஞ்சுட்டீங்க? இப்போ அது அந்த பால் குடியான எண்ணெய் வரும்போது அது எண்ணெய் வருமா வராதா குழந்தைக்கு? அதான் சொல்றேன், பால் குடிங்கிற எண்ணம்ங்கிறது பாடி கான்சியஸ், அது மைண்ட் ஆ. கான்சியஸ், பாடி கான்சியஸ். இந்த உடலே உங்களுக்கு திடீர்னு தூக்கி போடும், குளிச்சு போடும், உங்க ஞாபகத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த வெட்டு ஜன்னி ம், அது ம், மைண்ட் ம். இல்ல. ஒரு பள்ளியோட வாழை கட் பண்ணி விடுறீங்க, துடிக்குது, அதுக்கு மைண்ட் ம். கனெக்ஷன் இருக்குதா? இல்ல. வெறும் உயிர் மட்டும் துடிக்குது இல்ல? ம், ம். அந்த மாதிரி அது பாடி கான்சியஸ் பேரு. சோ அது மைண்ட் கிடையாதுங்க. மைண்ட் கிடையாது. ஐயா ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். டைம் இருக்கா ஐயா, பேசலாமா? சொல்லுங்க சொல்லுங்க. பிரம்மஸ்ரீ பாலசுப்ரமணிய ஐயாவுக்கு நன்றி, ரமேஷ் ஐயாவுக்கு நன்றி, ஜெகதீஷ் ஐயாவுக்கு நன்றி, பிரம்மஸ்ரீ ஜெகதீஷ் ஐயாவுக்கும் நன்றி. உங்க கருத்துக்கள்லாம் நல்லா இருந்தது. நான் என் பேர் அமிர்த சுப்பிரமணிய ஐயா. அமிர்த சுப்பிரமணியம். ஆமா, சிறுசேரி ஐடி பார்க் கிட்ட இருக்கேன். லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை பாலசுப்ரமணிய திருப்பி நிறைய கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு அவரும். இப்ப எனக்கு சில சந்தேகம் இருக்கு நீங்க சொன்ன விஷயங்கள்ல. ஐயா ரமேஷ் ஐயா பேசுனதுல ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்க இந்த குழந்தை வெளியில வந்த உடனே அழுகுன்னு சொன்னீங்க. ஆமாங்கய்யா, ஆமா ஐயா. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் மூச்சு விடுதுன்னு சொன்னீங்க. வெளியில வந்து ஃபர்ஸ்ட் மூச்சு விடுதுன்னு சொன்னீங்க. ஆமாங்க. அது உள்ள வந்து அவஸ்தை இல்லாம இருந்தது, வெளியில அவஸ்தை. அப்ப உள்ள மூச்சு உள்ள இருக்கும்போது அது நீருக்குள்ளதான் இருக்கு. ஒரு அம்மாவோட வயிறுன்றது ஒரு ஒரு வெசல் மாதிரி, உள்ள நீர் மாதிரி உள்ள இருக்கு. ஆமா. அப்ப அந்த மூச்சு வந்து உள் மூச்சு, எந்த மூச்சு அது ஓடுதுங்க? நம்ம தூங்கும் போது நமக்கு ஒரு மூச்சு ஓடிட்டு இருக்குது இல்லைங்களா? உள்ளுக்குள்ளாரியே மேலும் கீழும் சமீரணன் கதி ஓடிட்டு இருக்குது இல்லைங்களா? அந்த மூச்சு தான் குழந்தைகளுக்கு கர்ப்ப பாத்திரத்துல உள்ள இருக்கும்போது ஓடும். உடம்ப விட்டு வெளியில போகக்கூடிய சுவாசம் தான் கர்ப்பவாசலை விட்டு வெளியில வந்த உடனே ஓடக்கூடியது. வெளியில வந்த உடனே நம்மளுக்கு இந்த நார்மலான ஒரு நார்மல் மூச்சு வருது. அப்ப அதுக்கு அவஸ்தையும் வந்துருது. ஆமா. அப்பதான் மனமானது வெளிப்படுது. மனம் வெளிப்படுறது சுவாசம் மூலமாகத்தான் வெளிப்படுது. அதனாலதான் வாசி யோகத்துல வந்து மனதை அடக்கி வைக்கிறதுக்கு அந்த வாசியை வந்து பிடிக்கிறாங்க. இப்போ வாசி எங்கேயோ அங்கதான் மனம் இருக்கும். சுவாசம் வெளியில வந்தால் மனமும் வெளியில வரும். சுவாசம் உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னா மனசும் உள்ள போயிடும். இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்றதும் அதுதான், அதுக்காக தான். இப்போ பாத்தீங்கன்னா யோக முறைகள்ல வந்து அந்த மனதை நேரடியாக கவனத்துல வச்சு அதைய விசாரணை செஞ்சு அதைய ஒடுக்கம் செய்வாங்க. அது வந்து ஞான மார்க்கம் சார்ந்தது. இன்னொன்று வாசி மூலமாக அதைய வந்து ஒடுக்கம் செஞ்சு மனசையும் அதோட சேர்ந்து ஒடுக்க வைக்கிறது தான் யோக மார்க்கம் அப்படிங்கிறது. ஆனா ரெண்டுலேயுமே மனம் ஒடுங்குதல்ங்கிறது இருக்கவே செய்யும், ரெண்டுலேயுமே சுவாசம் ஒடுங்குதல் இருக்கவே செய்யும். அவங்க நேரடியாக கவனத்தை கையாளுறாங்க, நம்ம நேரடியாக சுவாசத்தை கையாளுறோம். இப்போ பொதுவாக கவனிச்சு பார்த்தோம்னா சுவாசமும் மனசும் வேற வேறன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எப்போ இது வெளியில வந்தா அதுவும் வருது, அது உள்ள போனா இதுவும் உள்ள போயிருதுன்னு சொல்றாங்களோ அப்ப ரெண்டும் ஒண்ணுதான் அர்த்தம். அதுல செயல்பாடுக்கு வித்தியாசம் வரும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக வேற வேற பேர் வச்சிருக்காங்க. இந்த உடம்போட சம்மந்தப்படும் போது அதுக்கு சுவாசம்னு வச்சிருக்கலாம், உணர்வுகளோடு சம்மந்தப்படும் போது அதுக்கு மனம்னு வச்சிருக்கலாம். ஸோ ஒரே பொருள் தான். அந்த ஒரே பொருளை நாம் எந்த ஆப்ஜெக்டாக இது இருக்கும்போது அதை கையாளுறோமோ அதுக்கு தகுந்தபடியான மார்க்கங்கள் வந்து நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்குது. அதில் யோக மார்க்கமாக நீங்கள் சித்த வித்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது சுவாசத்தை நாம் நிலைநிறுத்தி வச்சு அதன் மூலமாக மனசை நிலைநிறுத்துகிற ஒரு மார்க்க முறை இது. ஆமாம், நல்ல வேலிட் பாயிண்ட் ஐயா. அவர் இன்னொரு ஜெகதீஷ் ஐயா, பிரம்மஸ்ரீ ஜெகதீஷ் ஐயா சொன்னது வேலிட் பாயிண்ட். அது சித்தம் வந்து டோட்டாலிட்டின்னு ஒன்று சொன்னார். அது ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட். எனக்கு ஒரு தெரிஞ்ச பாயிண்ட் ஒரு சொல்லலாமா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா பகிர்ந்துக்கலாங்க. இப்போ வந்து எனக்கு எங்க பெரியப்பா சொன்னது, உன்னோட ஆயுசு வந்து உன்னோட ஏஜ் கிடையாது, உன்னோட மூச்சு தான். நீ வந்து எவ்வளோ செலவழிக்கிறியோ
அது சின்ன வயசுல சொன்னார். அப்புறம் நான் படிக்கும்போது இந்த ஆமை வந்து 8 மூச்சு விடும்போது ஒரு 500 வருஷம், இப்போ 1000 வருஷம் ஆமை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. கரெக்டுங்களா ஐயா நான் சொல்ற ஐயா பாயிண்ட்? கேட்டுதாங்க இருக்கு, கேட்டுதான். நான் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கிறதுக்காக நான் அதே மியூட் மாதிரி பண்ணியிருந்தேன். நம்ம மூச்சை எவ்வளோ கம்மி பண்றோமோ அவ்வளோவுக்கு நம்ம ஆயுசு கூடும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அது கரெக்டுங்களா? கரெக்டு தாங்க, கரெக்டு தான். சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. பாலசுப்ரமணிய ஐயாவுக்கும் எனக்கு நன்றி. அவரோட கூட இருந்தார் ஒரு பையன், அவரும் நல்லா சொல்லி கொடுத்தாரு. அவர் லைன்ல தான் இருக்கிறாருங்க பாலசுப்ரமணியம் ஐயா. அவரோட அக்கா பையனும் அண்ணன் பையனும் சொன்னாரு, வசந்த். அவரு நிறைய சொல்லி கொடுத்தாரு. அவரு சொல்லி கொடுக்கும் போது என்ன சொன்னாருன்னா, இந்த 2 புருவமும் வந்து இங்க நடுவுல இடிக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த கவனம் வைங்க, அந்த மூச்சு எல்லாத்தையும் கவனிச்சு சொல்லி கொடுத்தாரு. அது 4வது அத்தியாயத்துல அந்த லாஸ்ட்ல இருக்குது, அது மாதிரி நீங்க பண்ணுங்க, அதோட பாயிண்ட்ஸ்ல சொன்னாரு. சரிங்க. அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்கயா? என்ன கேக்குறீங்களா? ஆமா, நான் வந்து கோயம்புத்தூருங்க. ரொம்ப நன்றியா. உங்க கிளாஸ் வந்து ரொம்ப வேலிட். நான் வந்து ஒரு 9 மாசம் தான் ஆகுதுயா. சரிங்க. நான் ஒரு 40 வருஷம் ஆன்மீகம் இருந்தாலும் சித்தவேதம் புக்கு வந்து என்னோட நிலைப்பாடையை மாத்திருக்கு. சரிங்க. அதனால எனக்கு நிறைய உங்களோட, நான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் சித்தவேதத்துக்கு. அதனால நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டாலும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லைங்க, அது கண்டிப்பா அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. ஆமா, ஏன்னா எங்களுக்கோ தெரிஞ்ச பதிலாவே இருந்தாலும் அது நினைவூட்டுகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லைங்களா? ஆமா, ரொம்ப பாலசுப்ரமணியா அதான் சொன்னார். நான் காத்தால அவர்கிட்ட பேசினேன், நிறைய சந்தேகம் கேட்டேன். அவர் ரொம்ப தெளிவா சொன்னார் எல்லாம். சரிங்க. இப்ப மேற்கொண்டு நான் 2 நாள்ல தான் அட்டென்ட் பண்றேன். சரிங்க. ஆனா இதோட வேல்யூ எனக்கு தெரியுது. சரிங்க. எங்கேயுமே தெரியாத உண்மைகள்லாம் பாலசுப்ரமணியா நீங்க, அப்புறம் ஜெகதீஷ் ஐயா யாருன்னு தெரியாது, அவரை அறிமுகப்படுத்தலாம். நல்லா அவர் வந்து கோவில்பட்டியில இருக்கிறாருங்க. அவரு சரிங்க. அவர் முன்னாடி வந்து அவரை நான் கோயம்புத்தூர்ல அவர் வசிச்சிருக்கும் போது அவரை நான் சந்திச்சிருக்கிறேன் ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறமா இப்போ ஐயாவை ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணி இப்போ நம்ம சத்சங்கத்தில் அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க. அவர் மாதிரி வேணும், ஏன்னா அவர் ரொம்ப அனுபவமா இருக்காரு. ஆமாங்க. அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வேலிட். கொஞ்ச நாள் பேசினா கூட அவரோட வேலிட் பாயிண்ட்ஸ் நான் ரொம்ப எடுத்துக்கிறேன். அவருக்கும் என்னோட ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்க. சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரங்க. எல்லாருக்கும் என்ன ஆத்ம நமஸ்காரம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றிங்க. சரிங்க. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை கேட்கணும்னு விரும்புறீங்களா? ஏதாவது பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? ராமச்சந்திரன் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, மறந்துட்டேன் நான். ஐயா ராமச்சந்திரன் ஐயா, உங்க மைக் மியூட்டட்ல இருக்குங்க. ரைட். ஓகேங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்போ மனம் பற்றி பேச்சு வருவதால் அதை பற்றி எனக்கு சில கருத்துக்களை சொல்லலாம் என்று எனக்கு மனசில் தோன்றியது. அதனால பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. இப்போ ஜெகதீசன் ஐயா சொன்ன விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் அழகாக சொன்னார். மனம் என்பது சித்தம், புத்தி, அகங்காரம், அதாவது ஆழ்மனம், நடுமனம், மேல்மனம் என்று. அது அருமையான கருத்து, மறுக்க முடியாத, நம்ம அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. ஆனா அதே நேரத்துல கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் என்ற 2 விஷயங்களை பற்றிய ஆங்கில கண்டுபிடிப்புகளை ஆர்ஜி சேகரையா எடுத்து சொன்னார். அந்த துறையில் அதுவும் சரியானது. எனவே ஆர்ஜி சேகரையா சொன்னது புற வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி செய்த அறிஞர்கள் சொன்ன ஒரு விஷயம். ஜெகதீசனையா கோவில்பட்டி எனக்கு புதிதல்ல. அங்கு சரஸ்வதி தியேட்டர் என்று ஒன்று இருக்கும். இப்பொழுது இருக்கிறதா என்று தெரியவில்லை. அந்த தியேட்டர் முன்னால் பேச்சுலர்ஸாக தங்கியிருக்கும் ஒரு பெரிய கட்டடம் உண்டு. அங்கு இருந்தவன் நான். எனவே கோவில்பட்டி புதிதல்ல, ஜெகதீசன் ஐயா தான் புதிது. எனவே ஒன்று புதிது, ஒன்று பழையது என்னும்போது, புதியது இன்று உள்ளது, பழையது ஏற்கனவே உள்ளது என்று கூட சொல்லலாம். அந்த அடிப்படையில் அதை ஏன் இங்கே சொல்லுகிறேன் என்றால்,
ஆங்கில அறிஞர்கள் சொல்லதை தமிழ் படுத்தி சொல்லும் பொழுது அது கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது விழிப்பு உணர்வு, அதே நேரத்தில் உள் உணர்வு என்று தமிழ் புத்தகத்தில் எழுதுவார்கள். எனவே இரண்டுமே சரிதான். அதை பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால் சைக்காலஜி என்பதை ஒரு தனி சப்ஜெக்டாக, மனம் என்பதை தனி சப்ஜெக்டாக நான் எடுத்து படித்த காரணத்தால் இந்த ரகசிய போலீஸ் துறையிலே குற்றவாளிகளின் மனதை தெரிந்து கொள்ள வேண்டும், குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற துறையிலே எனக்கு 4 சப்ஜெக்டுமே பியர்ஸ் ஜானட், சிக்மண்ட் ஃப்ரீயோடு, கார்ல் ஜங் என்ற அறிஞர்கள் எல்லாம், அப்புறம் சார்லோ டி புகலர், இவர்கள் எழுதிய சைக்காலஜியே மெயின் பாடம் பயிற்சி அளிக்கப்பட்டது. அங்குதான் ஆர்ஜி சேகரையா சொல்லுகிற விஷயங்கள் வருகிறது. அதுவும் சரியானது. 1975 to 61 வாழ்ந்த கார்ல் ஜங் என்பவரும் 1956 39 சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவரும் மற்ற இருவரும் சொன்ன விஷயங்கள் என்னவென்றால், இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்ற ஒரு வார்த்தையே ஒரு முதலில் பயன்படுத்தியவரே சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்பவர் 1856. எனவே இங்க தமிழில் பேச வேண்டும் என்றால் கான்சியஸ் மைண்டை விழிப்புணர்வு மனம் என்றும், சப்கான்சியஸ் மைண்டை நினைவுகள், பழக்க வழக்கங்கள், உணர்ச்சிகள் என்றும் அர்த்தம் செய்து கொள்ளலாம். எனவே புற வாழ்க்கையில் தொடர் விளக்க சொல்லப்பட்ட, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட, தமிழில் படித்த விஷயங்களையும் ஞானவிதா அருமையாக சொல்லி, அதை அருமையாக நம்முடைய ஜெகதீசனையா சொல்லியே போட்டு கம்பேர் பண்ணி பார்த்து கொண்டால் அது தெளிவு ஏற்படுமா என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு இந்த மனம் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்டா இருப்பதால் ஒரு சில கருத்துக்களை இங்கே சொல்லுகிறேன். அதற்கு உதாரணம் சொல்லுகிறார் என்றால், சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்ற ஆங்கில அறிஞர் 1939 எழுதிய புத்தகத்திலிருந்து ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், மனம் என்பது நாம் புத்தகங்கள் மூலமாகவும் அனுபவங்கள் மூலமாகவும் பெறும் அறிவின் தொகுப்புதான் மனம். பிறந்த குழந்தைக்கு இல்லை, பிணத்துக்கு இல்லை என்றால் நாம் புத்தகங்கள் மூலமாக பெறுகிற டேட்டாஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக பெறுகிற டேட்டா, அதுதான் மனம் என்று ஆங்கில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறது. அதை ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஹோட்டலுக்கு நான் போறேன். இப்போ நான் ஒரு ஹோட்டல் போறேன். போய் என்ன செய்யறேன், சரி இப்போ கேஸ் ப்ராப்ளம் இருக்கு, 2 தோசை சாப்பிட்றேன், மேலே வேண்டாம் அப்படின்னு. கேஸ்ன்னா எனக்கு கேஸ் ப்ராப்ளம் இல்லை, நாட்டுக்கே இப்போ கேஸ் ப்ராப்ளமா இருக்கு. சாப்பிட்றேன்னு வச்சுங்களேன். அப்போ அங்கே தூரத்துல என்னோட ஃப்ரெண்டு பார்க்குறாரு. பார்க்கும்போது என்னையே பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கும் அவர் தெரிஞ்சவர் மாதிரி இருக்காரு, யாருன்னு தெரியல. அப்புறம் அவர் சாப்பிட்டுட்டு, நான் சாப்பிட்டு முடிக்கும் போது என் பக்கத்துல வந்துட்டு, ஹலோ ராமச்சந்திரன், இங்கேயா இருக்கீங்க, மெட்ராஸ்லயா இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படிலாம் கேட்குறாரு. அவர் யாருன்னு தெரியல. ஆனா தெரிஞ்சது தெரியாம காட்டிக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு எப்படி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நான் தான் மணி, ஞாபகம் வந்துட்டீங்களா, நம்ம எஸ்எல்சியில் ஒன்றா படித்தோமே, ஓ அப்படின்னு. இல்ல அவர் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. அவரை பத்தி சொல்லாம ஹலோ இங்கே தான் இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். பில் பே பண்ணிட்டு போயிட்டாரு. நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு பில் பே பண்ணிட்டு எவ்வளவு நேரம் இது யோசிக்க முடியும். அவர் யாரு, அந்த ஆள் யாரு, அந்த ஆள் யாரு, கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது, பதில் கிடைக்கவில்லை. அப்புறம் எவ்வளவு நேரம் தான் ஞாபகம் வச்சுக்கிறது, கார் ஓட்டும் போது எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா மோதிராதா. வீட்டுக்கு வந்துட்டேன். இதையே நினைச்சிட்டு இருக்க முடியுமா? இப்ப வீட்டுக்காரர் என்ன சொல்லுவா, பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே, எதோ நினைச்சிட்டு சொல்லுவா, வேணாம் விட்டுரு அப்படின்னு மறந்துட்டேன். மறுநாள் காலை குளிக்கும் போது, அதுவும் ஆபீஸுக்கு போவதுக்கு அவசரமா குளிக்கும் போது, அதை பற்றி நினைக்காத நேரத்தில் ஞாபகம் சட்டென்று வருகிறது. அடாடா, எஸ்எஸ்எல்சியில் என் கூட படிச்ச மணி ஆச்சே அந்த பையன், அவன் தானே ஞாபகம் வருகிறது. இங்கே ஒரு கேள்வி வருகிறது. சிந்தித்து சிந்தித்து பார்த்த போதெல்லாம் ஞாபகம் வராத ஒரு விஷயம், நான் அதை சிந்திக்காத போது, மற்ற வேலைகள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று என்னை ஞாபகப்படுத்தியது யார்? அப்பதான் அங்கே கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் வருது. கான்சியஸ் மைண்டுங்கிறது நம்ம புற வாழ்க்கையில் இப்ப என்ன செய்யறோம், என்ன வேலை செய்யறோம் என்கிறத பத்தியான டேட்டாஸ். சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது அடிக்கடி தேவைப்படாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வைத்துக்கிற ஸ்டோர் ரூம் என்றுதான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லுகிறார். அப்போ நம்ம உள்ள அந்த விஷயம் இருந்திருக்கிறத போய் இது போய் தேடிட்டே இருந்திருக்கு. ராத்திரி நம்ம தூங்கிட்டாலும் அது தூங்காமல், அது கதவை மூடாமல், ஓய்வு எடுக்காமல் யோசித்து டேட்டாலாம் எடுத்துட்டு கலெக்ட் பண்ணி குளிக்கும்போது டக்குன்னு கொடுத்துருச்சு கான்சியஸ் மைண்டுக்கு.
உடனே கான்சியஸ் மைண்ட். இந்த அனுபவம் பலருக்கும் இருக்கும். நீங்கள் உங்கள் ஆட்டோகிராஃபை எடுத்து பார்த்தால் பலருக்கும் இருக்கும். எனவே சிந்திக்கும் போது தெரியாதே குளிக்கும் போது தெரிய வருகிறது. இதை கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, நிறைய டேட்டா அந்த லேப்டாப்ல இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ண போறோமோ அது சம்பந்தப்பட்ட டேட்டாவை எடுத்து டெஸ்க்டாப்ல போட்டுப்போம். அதுதான் கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் டேட்டா. அதை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதை திருப்பியும் மெயின் ஸ்டோர் ஃபைல்ல வச்சுட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் நிறைய டேட்டா இருக்கு. அவ்வளவு டேட்டாவும் நம்ம ஒர்க் பண்ண போறது இல்லை. இப்போ ஒர்க் பண்ண போறது தான் கான்சியஸ் மைண்டுன்னு எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிறது அது சப்கான்சியஸ் மைண்டுன்னு எடுத்துக்கலாம். இதை மேனுவலா சொல்ல போனா பீரோல 1000 ஃபைல் இருந்தாலும் இன்னைக்கு வேலை பார்க்க போற 4 ஃபைலை தூக்கி வச்சுட்டு வேலை பார்த்துட்டு வச்சிருவோம். இப்போ அதான் 4 ஃபைல் தான் கான்சியஸ் மைண்ட். அது பீரோல இருக்கிறது சப்கான்சியஸ் மைண்ட் கூட புரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து என்ன சொல்லுவோம் என்றால், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க இயலாது. அவர்கள் பார்த்த கோணம் புற வாழ்க்கை கோணம். விழிப்புணர்வு மனம் கான்சியஸ் மைண்ட், நினைவுகள், பழக்க வழக்கங்கள், உணர்ச்சிகள் சப்கான்சியஸ் மைண்ட். இதோட முடிச்சுட்டாங்க அவங்க ஆங்கிலேயர்கள். அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு, பிஎஸ் ஜானட், நான் படித்த அந்த இதில் அதோட சைக்காலஜி 3-4 சப்ஜெக்ட்னால சொல்றேன், முடிச்சுட்டாங்க. ஆனா இங்க இன்னும் ஆழமாக ஞானபேதா என்ன சொல்றாருன்னா, மனம் என்பதுதான் இந்த சித்த வேதத்துல அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை மனம். அந்த மனத்தை 3ஆ பிரிக்கிறார். ஆழ்மனம், நடுமனம், மேல் மனம். அது சித்தம், புத்தி, அகங்காரம் என்று புரிந்து கொள்ளலாம். எனவே வழி பயணத்தில் உள்ள விஷயங்களை பார்க்கும் பொழுது நாம் வெளி பயணத்தில் உள்ள விஷயங்களோடு தொடர்பு படுத்தி பார்க்கலாம். ஆனால் அதன் வழியாக அர்த்தம் புரிந்து கொண்டால் அனர்த்தம் இருக்கும். எனவே ஞானபேதா சொல்ற அந்த 3ஐயும் அப்படி புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் உள்வெளி பயணத்தில் இருக்கிறோம் என்ற அர்த்தம். எப்படி சிவன் தத்துவத்தை பற்றி பேசும்போது சிவன் உருவத்தையே பிடிச்சி பேசிட்டே இருக்கக்கூடாது, அதே மாதிரி இது என்று சைக்காலஜி சப்ஜெக்ட் நான் என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லையானால் மன்னியுங்கள். ஆத்மா நமஸ்காரம். ஐயா இன்னொரு கேள்வி ஐயா. இப்போ நம்ம சின்ன வயசுல பைக் ஓட்ட கத்துக்கிறோம், கியர் போடுறோம், நியூட்ரல், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எல்லாம் போடுறோம். இப்போ வயசானப்ப அப்படி ஓட்டுறோம். ஆனா ஒவ்வொரு கியர் போடும் போது நம்ம சிந்திச்சு போறது இல்லை. இது எப்படி வருது? அது உடலின் பழக்க வழக்கம், அவ்வளவுதான். ஸ்கூலுக்கு முதல் நாள் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது இது பாதை, இது கடை வரும் அப்படின்னு நினைச்சிட்டு வருவோம். பழக பழக ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம், நண்பரோட பேசிட்டே வீட்டுக்கு வந்துருவோம். அது பழக்க வழக்கங்கள் என்ற காரணம், அவ்வளவுதான். அதே ஸ்விம்மிங் கூட பாருங்க, சின்ன வயசுல கத்துன்னு இருப்போம், பட் இப்ப கரெக்டா அடிச்சுன்னே இருப்போம். அதுக்கு ஆங்கிலத்துல என்ன அதான் ஆங்கிலத்துல என்ன சொல்றாங்கன்னா மசில் மெமரின்றாங்க. அதான் நான் உடல்னு சொல்லிட்டேனே, மசில் உடல் சொல்லிட்டேனே, மசில் மெமரி வழக்கங்கள். இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லலாமா? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பரவாயில்லையே. அப்படி இதெல்லாம் அதாவது சிற்றின்பம் சொல்றோமே, ஏன் சிற்றின்பம் சொல்றோம்னா, ஒரு செயல் அந்த பலான நேரத்துல ஒரு செயல் செய்வோம், ஏதோ ஒரு செயல் செய்யறோம்னா மனம் என்ன நிலையில் இருக்கும். இது ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க சைக்காலஜில. ஐயோ, இந்த சைக்காலஜி 4 சப்ஜெக்ட் எல்லாமே வருங்க. ஒரு உடல் உறவு கொள்ளும் போது ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க, பீக்குன்னு அடையல, அந்த நேரத்துல உங்கள் மனம் என்ன செய்து கொண்டிருக்குன்னு கேள்விய இதுக்குன்னே ஒரு அறிஞர் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. பெரிய புக் எழுதியிருக்காரு. காலில் விழுந்தா கால் உடஞ்சிரும், அவ்வளவு பெரிய புக்கே இருக்கு. அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு கூட செக்ஸ் சைக்காலஜிஸ்ட் தான். சிக்மண்ட் ஃப்ராய்டு கூட அவரும் நிறைய செக்ஸ் பத்தி சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் சொல்லும் பொழுது கொஞ்சம் இருங்க, சார்ஜ் இல்லையா? சரி, சார்ஜர் கல்லாயிரும். அப்படி சொல்லும் பொழுது இல்ல போன்ல சார்ஜ் குறைஞ்சிருந்தே கொண்டு சொல்றேன். நான் பேசுவேன்னு எதிர்பார்க்கல, அதனால சார்ஜ் இல்லாம ஆரம்பிச்சுட்டேன். அப்போ அது உடல் உறவு, சரி அதை விட்டுருங்க, அதை சும்மா அதே சொல்ல வேணாம். அது பலான நேரம் வச்சுக்கிட்டேன். அந்த நேரத்துல மனம் என்ன செய்யும் ஒரு கேள்வி, இதை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்காரு. அது என்ன செய்யும்னா, மனமே இருக்காது. இல்ல மனம் இல்லாமல நீங்க இன்பத்தை அனுபவிக்கிறீங்க, இருக்க சார் இல்லன்னு சொல்லாதீங்க. சுத்தமா இல்ல, அந்த கடைசி பாயிண்ட்ல இல்ல, அந்த நேரத்துல இருக்காதுன்ற இல்ல அது சொல்ல. நான் இப்ப ஃபைனல் பாயிண்ட்க்கு வரல, அதுக்கு முன்னால தானே சொல்லிட்டேன். நீங்க ஏன் இல்லாதெல்லாம் வாயில வார்த்தையை திணிக்கிறீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. முக்கியமான விஷயத்துக்கு வரும்போது ஸ்டாப்.
அதாவது சொல்லுங்க. எத்தனை பிளக் தான். அதாவது என்ன சொல்ல சார்ஜ் பண்ணிக்கிறேன், போன் சார்ஜ் பண்ணாதான் நான் சார்ஜ் ஆகும். அப்போ பண்ணிட்டேன். இப்போ மனம் என்ன நினைக்கும், இதை ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிக்காரு, பெரிய புக்லாம் எழுதியிருக்காங்க. என்ன நினைக்கும்னா அடுத்தாப்புல என்ன செய்யலாம்னு நினைக்குமா. இது உண்மையா இல்லைன்னு அவங்கவுங்க ஆட்டோகிராஃப் தான் பார்த்துக்கிடுங்க. ஒரு செயல் செய்யும் பொழுது, உறவு நேரத்தில் ஒரு செயல் செல்லும் பொழுது அடுத்தாப்புல என்ன செய்யலாம் அடுங்கிறதுதான் மனம் இருக்கிற. இப்ப என்ன செய்யறோமோ அதுல மனம் ஈடுபட்டு கொண்டு இருக்காது. அதனால நீங்கள் முழுமையாக அனுபவிப்பதில்லை. அப்படி முழுமையாக அனுபவிக்காதனாலதான் அது சிற்ற இன்பம்னு சொல்றோம். ஒரு வடை சாப்பிடுறீங்க, பருப்பு வடை, ஒரு துண்டு எடுத்து சாப்பிடும் போது அடுத்த விள்ளல் எந்த பக்கம் கிள்ளலான்னு அந்த வடை வச்சு சொல்லிடுறேன் நானு. தெரியும். ஆனா அந்த வடையை நீங்க சாப்பிடுங்க, நாளைக்கு காலையில தயவு பண்ணுங்க. அந்த பருப்பு வடையோ மெது வடையோ வாயில போட்டுட்டு சின்ன துண்டு சட்னி தொட்டு போட்டுட்டு கண்ணை மூடிட்டு பூரா மனதையும் அந்த வடையில வச்சு பாருங்க, ஆனந்தமா இருக்கும். ஆனா ஒருத்தரும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது இல்ல, தின்னுட்டே போயிட்டே இருப்பாங்க. அந்த சின்ன வடையோ பாயாசமோ ஸ்வீட்டோ பாதுஷாவோ வாயில வச்சு முடிஞ்சா கண்ணை மூடிட்டு முழு கவனத்தையும் அதுல வச்சு அப்படி யோசிச்சு பாருங்க, அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஆனா அது செய்யாம மனதை வேற இடத்துல ஈடுபடும் போதுதான் அது சிற்றின்பம் ஆகிறது என்று சொல்றாங்க. அப்போ எப்ப பார்த்தாலும் இந்த விழிப்புணர்வு மனம் என்பது அந்த சிற்றின்ப நிலையிலேயே இருக்கிறது என்று இது ஆங்கில அறிஞர் சொன்னது. இது ரெண்டு வேற ஒரு சப்ஜெக்ட். புற விஷயங்களை பற்றி பேசும்போது அதுபடி புரிஞ்சுக்க வேண்டியதா. ரெண்டு தான், அவர் மனசு ரெண்டா சொல்லிட்டாங்க, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அவ்வளவுதான், மனசு முடிஞ்சது. நீங்க இன்னைக்கு ஆழ் மனதுல உள்ளது இருக்கு, அந்த மணி யாருங்கிற விஷயம் ஆழ் மனதுல மறந்துருச்சு. என்ன வருஷம் ஆச்சு இல்லையா, வயசு 50 60 70 ஆச்சு, 20 30 வருஷம் முன்னால உள்ளதும் உப்ப மறந்துருச்சு, உள்ள போயிடுச்சாத்து சப்கான்சியஸ் மைண்ட். இந்த கான்சியஸ் மைண்ட் ராத்திரி பூரா போய் வேலை செஞ்சு தேடி அந்த விஷயத்தை எடுத்து நீங்க நினைக்காத போது உங்களுக்கு குளிக்கும் போது கொடுத்துருச்சு. அதுதான் கான்சியஸ் மைண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபர் ஆனா உங்களுக்கு உணர்வு வந்துருது, அவ்வளவுதான். அவ்வளவு. இது சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றது, பியர்ஸ் ஜானட் சொல்றதுன்னு நான் படிச்சிருக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா ஞானபிதா சொல்றதும் நம்முடைய மதிப்புக்குரிய கோவில் விஷயங்களை பற்றி பேசும் கோவில்பட்டி ஐயா அங்க சரஸ்வதி தியேட்டர் இருக்கா ஐயா? ஜெகதீசன் ஐயா சொல்லுங்க ஐயா. கோவில்பட்டியில அந்த சரஸ்வதி தியேட்டர் பக்கத்துல தான் நான் ரொம்ப நாளா டீலர் கம்பெனி வச்சிருந்தேன். நான் பேச்சுலரா இருக்கும் போது அது ஏத்தாப்புல பில்லே தங்கி இருந்தேன். 4 வருஷம் இருந்தேன், ஆடிட் பண்ணிட்டு இருந்தேன், கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆடிட். அந்த பஸ் ஆபீஸ் தான் என்னுடைய கடை இருந்தது. அது பின்னால் ஒரு மெஸ், அங்கதான் சாப்பிட்டு இருந்தேன் பேச்சுலர். அப்போ பார்வதி அந்த சைக்காலஜி வாத்தியார் கூட கேட்டாரு, இவ்வளவு அருமையா நீங்க அதை பத்தி எல்லாம் டவுட் கேட்கறீங்களே. ஆமா சார், அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம் தோணுது, நான் போய் சொல்லிட்டேன் ஆச்சிட்ட சோக்கா. சொல்லுங்க ஐயா. அந்த இடத்துல தங்கி இருந்தேன் நான் 4 வருஷம் ஆடிட். ஓடுறது இல்லையா, மாத்திட்டாங்க. ஓ, தியேட்டர் இல்லையா இப்போ? இருக்குது, ஆனா நான் ஒரு நாளும் போய் படம் பார்த்தது இல்ல, இங்க ஒரு நாள் உள்ள போனது இல்ல. ஆமா, படம் பார்க்கறது இருக்குது. ஆக ராஜசேகரையா கேட்ட ஒரு அருமையான கேள்வி. நாம் இரண்டையும் தனித்தனியாக புரிந்து கொண்டு எங்கெங்கே பொருத்தி பார்க்க முடியுமோ பார்த்து கொள்ளலாம், அவ்வளவுதான். நன்றி ஐயா, ஆத்ம நமஸ்காரம். நன்றி. ரமேஷ், இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்லயே போயிடலாம். ஆமாங்கய்யா, ஏன் மணி 10 ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா விநாயகர் பத்தின டாபிக் எடுக்கலாங்கய்யா. ரமேஷ் ஐயா மனசு எப்படியோ அப்படி செய்யலாங்க. ராமச்சந்திரையா, நீங்க சொன்னீங்களே திடீர்னு அந்த ஐடியா வந்துச்சு, பேர் ஞாபகம் வந்துச்சுன்னு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள் கூட அப்படித்தானே. அவர் குளிச்சுனே இருப்பாரு, நேக்கடா வெளியே ஓடி வருவாரு, கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சு பிசிக்ஸ்ல ஆர்கிமிடிஸ் தியரி, பயோஎன்சி. அது இந்த தியரியோட இன்னொரு தியரியும் சேருது. அதாவது அவர் கண்டுபிடிக்கிறாரு, சப்கான்சியஸ் மைண்ட்ல அது இல்ல. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட். யுரேகா ஆமா, குளிக்கும் போது தாமஸ் ஆல்வா எடிசன் இல்ல கிடையாதுங்க, ஆர்கிமிடிஸ் அது. தாமஸ் ஆல்வா எடிசன் யுரேகான்னு சொல்லுவாரு. நான் இல்ல அந்த யுரேகானா கண்டுபிடிச்ச அர்த்தமா சொல்லிடுறேமா, தயவுசெய்து எனக்கு தெரிஞ்ச சொல்லிடுறேன்.
நான் சொல்றதெல்லாம் தப்புன்னு எடுத்துக்காதீங்க, நான் சொல்றதெல்லாம் ரைட்டுன்னு எடுத்துக்காதீங்க. தெரிஞ்சதை சொல்றேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான். என்னன்னா ஏங்க அந்த நீங்க அந்த அந்த கிரீடம் வந்து தங்கமா, எவ்வளவு தங்கம் இருக்கு சொல்லும்போது உள்ளே எவ்வளவு ஆழம் போகுது. இப்ப அதான் கப்பல் எவ்வளவு பெருசு மூழ்குதா, ஆனா ஒரு குண்டூசி அதுதான் மூழ்கிறது இல்ல. அதுதான் சின்ன குண்டூசி கடலில் மூழ்க கப்பல் மிதக்கிறது அல்லவா. அந்த தத்துவத்தை அவர் கண்டுபிடித்தார். தாமஸ் அதுதான். ஆல்வா எடிசன் எந்த தத்துவமும் போன் கண்டுபிடிச்சது கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சதெல்லாம் உபகரணங்கள். ஆமா போன் கண்டுபிடிச்சது மார்க்கோனி. இதை கண்டுபிடிச்சது 1000 மார்க்கோனிக்கு தான் போன் கண்டுபிடிச்சாரு. ஆமா ஆமா ஆமா. இது டெலகிராம் கண்டுபிடித்து கிரஹாம் பெல். பெல்லுன்னா இப்படி ஞாபகம் வச்சு பாரு வாத்தியார், எனக்கு கிராம்பல் கிராம்பல் கண்டுபிடிச்சாரு. இவ்வளவு பேர் நான் தான் ஒன்னும் கண்டுபிடிக்கல. சரி விடுங்க அந்த கதை, சொந்த கதைய. இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த யுரேக்கா ரேக்கான்னு சொல்லிட்டு போகும்போது தன்னிலை உணர்ந்தவர். நான் இந்த சத்சங்கத்துல ஓடி பேசும்போதும் சொல்லியிருக்கிறேன், அஞ்ஞானத்திலும் தன்னிலை மறப்பதுண்டு, விஞ்ஞானத்திலும் தன்னிலை மறப்பதுண்டு. இங்கே தன்னிலை மறக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பேசுறோம் இந்த ஆன்மீகத்தில். அதே நேரத்துல அங்க விஞ்ஞானத்திலையும் தன்னிலை மறந்தவர் ஒருவர் உண்டு சொல்லும் பொழுது இந்த யுரேக்கா சொல்லிட்டு நிர்வாணமா ஓடினார அவரை உதாரணம் காட்டியிருக்கிறேன். எனவே அதே மாதிரி நம்ம கூட ஒரு கணக்கு போட்டு பாக்குறோம். ஆதிசேகர் ஒரு கணக்கு போட்டு பாக்குறோம். அந்த கணக்கு ஆன்சர் கரெக்டா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது பின்னால விடைகள் போட்டிருப்பான். அந்த விடை அது போட்டிருந்தா நமக்கு எவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும் தெரியுமா? அந்த ஆனந்தம் அந்த கணக்கு போடுறவனுக்கு தான் அனுபவிக்க முடியும், பக்கத்துல உள்ளவன் அனுபவிக்க மாட்டான். எனவே நாம் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அந்த பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். எனக்கு இத பத்தி சிந்திக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தாமோதரன் ஐயா, ராமச்சந்திரன் ஐயா கிட்ட கொஞ்சம் பேசுனீங்க. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. ராமச்சந்திரன் ஐயா, ஆத்ம நமஸ்காரம் ஐயா. உடனே இருப்பாரு, எங்கயா போறேன், இங்கதான் இருக்கேன், சொல்லுங்க ஐயா. உங்களை விட்டு நான் நன்றி. சிந்தனை செய்யும் போது பர்டிகுலரா அந்த குளிக்கிற நேரத்துலதான் ஞாபகம் வருதுன்னு சொன்னீங்க இல்லையா ஐயா? உதாரணம் சொன்னையா, பாத்ரூம் போறப்ப வச்சுக்கிடுங்க, கார் ஓட்டும் போது கூட வச்சுக்கிடுங்க. டீசெண்டா குளிக்கிறதுன்னு சொன்னையா, எப்ப வேணா ஞாபகம். இல்ல இல்ல இல்ல, நான் எப்படி மீன் பண்ணிட்டேன் அப்படின்னா, குளிக்கும் போது ஒருவேளை யோசிக்கும் போது தலை சூடாயிட்டு தலையில தண்ணி படும். இல்ல அப்படி இல்ல, அதாவது சிந்திக்கும் போது வராத விஷயம் சிந்திக்காத போது, வேறு வேலை செய்யும் போது, 2 வீலர் ஓட்டும் போது அப்பெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தலை சூடுக்கும் குளிக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க குளிக்கவே இல்லைனாலும் அந்த 9 மணிக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஐயா. ஆனா பார்த்துதான் பேசணும் போல இருக்கு. சும்மா ஒரு மறுநாள் காலையில தலையில கூலிங்க தண்ணி விடும்போது அதுக்கு சம்பந்தம் இல்ல. அதாவது இங்க ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்ம